மார்க்கு 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். பாடுகளையும் உபத்திரவங்களையும் நாம் எப்படி கையாள வேண்டும், எப்படி சந்திக்க வேண்டும், எப்படி மேற்கொள்ள வேண்டும், அதை தான் பார்த்து வருகிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்த விதம் நமக்கு ஒரு முன்மாதிரியாய் ஆகிவிட்டது. இந்த விதத்தில் இயேசு எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் சிலுவையில் அந்த பாடுகளை சகித்த விதம் ஒரு விதத்தில் சகித்தார் இல்லையா, ஒரு விதமாக மறிச்சார் இல்லையா, ஒரு விதமாக பாடுபட்டார். பாடுபடுறதும் அவருக்கு ஒரு தனி வழி உண்டு. அந்த வழி நமக்கு ஒரு முன்மாதிரியாய் ஆகிவிட்டது. நாம் பாடுகளையும் உபத்திரவங்களையும் எப்படி சந்திக்க வேண்டும், எப்படி கையாள வேண்டும், எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு இயேசுவே நமக்கு முன்மாதிரியாய் இருக்கிறார். இப்போ 3வது வாரம் இதை பற்றி பேசி வருகிறேன். அதாவது மார்க் எழுதின சுவிசேஷம் என்ற அந்த தொடர் போதனையில் இது ஒரு இயேசுடைய கல்வாரி சிலுவை பாடுகளுக்குள்ள இது ஒரு சின்ன ஒரு அம்சம். அவர் பாடுபட்ட விதம் நமக்கு முன்மாதிரியாய் இருக்கிறது. அப்போது இன்றைய செய்தியை முழுமையாக பாராட்டணுன்னா, புரிஞ்சுக்கணுன்னா இந்த 3 வாரமும் கேட்டால் தான் அது முழுசாக புரிஞ்சிக்க முடியும், பாராட்ட முடியும். கேட்காதவர்கள் யூடியூப்பில் கேட்டுக்கலாம். ஆனால் நான் போன வாரத்திலேருந்து அப்படியே தொடருகிறேன். போன தடவை நான் காண்பித்தேன், இயேசு ரொம்ப வித்தியாசமாய் இந்த பாடுகளை உபத்திரவங்களை கையாளுகிறார். உலகம் ஒரு விதமாக அதை கையாளுது பாருங்க. உலகம்னு நான் சொல்கிறப்போ பொதுவாக ஜனங்க, கிறிஸ்தவர்கள் கூட, முதிர்ச்சி அடையாத கிறிஸ்தவர்கள் கூட அவங்களுக்கு பாடு உபத்திரவம் வர்றப்போ, ஒரு கஷ்டம் வர்றப்போ, ஒரு தீமை நடக்கிறப்போ உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி மக்கள் மாதிரி தான் அவங்களும் கையாளுறாங்க. ஆனால் இயேசுனுடைய வழி ரொம்ப வித்தியாசம், தனி வழி அவருது. அதை நம்ம போன வாரம் பார்க்க தொடங்கணும். இந்த வாரமும் பார்ப்போம். திரும்பவும் இந்த வாரம் நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்றால், பாடுகளை சந்திக்கிற விதம்னு வர்றப்போ இயேசுனுடைய வழியையும் உலகத்தின் வழியையும் வித்தியாசப்படுத்தி காண்பிக்க விரும்புகிறேன். எப்படியுமே நமக்கு சவால்கள் வரதான் போகிறது. எப்படியுமே சிலர் நம்மளை உபத்திரப்படுத்த தான் போகிறாங்க. அது அப்படி தான். அது என்ன சொல்கிறீங்க? இல்லைன்னு சொல்கிறீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் கிறிஸ்துவுக்காக உண்மையிலே வாழ்ந்தீங்கன்னா, கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதை செய்யணும் அதை செய்யணும்னு இறங்குனீங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக, அப்படி சொல்ல வேண்டாம், அநேகமாக அதை எதிர்க்கிறதுக்கு ஆட்கள் எழுப்புறது ஒரு அபூர்வம், ஒரு ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா இந்த விழுந்து போன உலகத்தில் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்கணும், அதற்காக காரியங்கள் செய்யணும்னு நாம் எழும்பும்போது பிசாசானவன் உட்காந்துட்டு சும்மா இருக்க மாட்டான். சிலரை தூண்டி விட்டு நம்மளை எதிர்க்க வைப்பான் பாருங்க. அப்போது இந்த கிறிஸ்துவின் நிமித்தமாய், நீதியின் நிமித்தமாய், மற்றவர்கள் நிமித்தமாய் பாடுகள் உபத்திரவங்கள் என்பது நீங்கள் உண்மையாக கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா அது அநேகமாக வரும். அப்போ அது எப்படி சந்திக்கிறது என்பதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நினச்சி பார்க்கணும், முன்னாகவே அதை ப்ரிப்பேர் ஆகிக்கணும், ஆயத்தமாய்க்கணும். இப்படி வந்தால் எப்படி நாம் இதை சந்திக்கணும். ஏன்னா ப்ரிப்பேர் ஆகலைன்னா நம்ம இயல்பாக உலகம் எப்படி சந்திக்குதோ அந்த வழியை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் இயேசுவை முன்மாதிரியாக வச்சுக்கிட்டா அவருடைய வழியை ஃபாலோ பண்ணுறதுக்கு இன்னும் நேரிடும். ஆகவே முதல்ல இன்றைக்கு இயேசுனுடைய வழிக்கும் உலகத்தின் வழிக்கும் வித்தியாசத்தை காண்பிக்க விரும்புகிறேன். குறிப்பாக மற்றவர்கள் நமக்கு தீமை செய்யும் போது நாம் அதை எப்படி சந்திக்க வேண்டும், அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண வேண்டும். மற்றவர்கள் நமக்கு தீமை செய்யும் போது நாம் எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும், நாம் எப்படி ரியாக்ட் பண்ணணும். அவங்க தீமை செய்கிறாங்க, ரைட்டு. ஒருவேளை நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்களோ, போய் புகார் கிளப்புறாங்களோ, நம்முடைய பேரை கெடுக்கிறாங்களோ, அல்லது வேறு விதமான தீமைகளை செய்யலாம். நம்முடைய வாழ்க்கையோ குடும்பத்தையோ பிஸ்னஸையோ கெடுக்கிறாங்களோ, பல விதமான விதத்தில் தீமை செய்யலாம் இல்லையா. நம்முடைய எதிர்காலத்துக்கே ஒரு தடையை உண்டாக்கி எதிர்காலத்தையே நாசம் பண்ண பார்க்குறாங்களோ, என்னவோ மற்றவர்கள் நமக்கு தீமை செய்கிற உலகம் தானே இது. எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா? இப்போ மற்றவர்கள் நமக்கு தீமை செய்யும் போது அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் எப்படி ரியாக்ட் பண்ணணும், உலகத்தின் வழி என்ன, இயேசுனுடைய வழி என்ன, அதை காண்பிச்சுட்டு அப்புறம் 2 கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். போன தடவை மாதிரியே 2 கேள்வி. முதல் கேள்வி நாம் உலகத்தின் வழியை ஃபாலோ பண்ணணுமா அல்லது இயேசுவின் வழியை ஃபாலோ பண்ணணுமா? அதான் முதல் கேள்வி. உங்களுக்கு பதில் தெரியும்.
இல்லை உலகத்தின் வழியை ஃபாலோ பண்ணக்கூடாது, இயேசுனுடைய வழியை தான் ஃபாலோ பண்ணணும்னா, அப்போ ஏன் சில நேரம் நம்ம இயேசுன் வழியை பின்பற்ற மாட்டேங்கிறோம்? ஏன் அது நமக்கு கஷ்டமாக இருக்குது? என்ன நமக்கு தடையாக இருக்குது? ப்ராக்டிக்கலாக நம்மளை எது தடை செய்யுது? அதை எப்படி மேற்கொள்ளலாம்? அதுதான் ரெண்டாவது கேள்வி. அதுக்கும் பதில் சொல்லுகிறேன். ஆகவே ஆரம்பிப்போம். முதல்ல இயேசுவின் வழிக்கும் உலகத்தின் வழிக்கும் வித்தியாசம். இந்த மற்றவர்கள் நமக்கு தீமை செய்கிறப்போ அதை கையாளுற விதம் இருக்குல்ல, உலகத்தின் வழி வேற, இயேசுவின் வழி வேற. அதை முதல்ல காமிச்சிடுறேன். உலகத்தின் வழி என்னென்னா, மற்றவங்க நம்மளுக்கு தீமை செய்யறப்போ, நான் உலகத்தின் வழின்னு சொல்கிறப்போ பெரும்பான்மையாக உலகத்தில் அப்படி தான் நடந்துக்கிறாங்க ஜனங்க. அதனால தான் அது உலகத்தின் வழின்னு சொல்கிறேன். மற்றவர்கள் நமக்கு தீமை செய்கிறப்போ உலகத்தின் வழி என்னது? நாமளும் அவர்களுக்கு தீமை செய்கிறது. ஒருத்தர் நம்மளை நிந்திச்சானா நாமளும் நிந்திக்கணும், ஒருத்தர் நம்மளை அடித்தானா நாமளும் அடிக்கணும். அப்படின்றது தான் உலகத்தின் வழி. ஒன்றும் இல்லை, இதை நீங்கள் வீட்டில் கூட பார்க்கலாம், சின்ன பிள்ளைகள்கிட்ட கூட பார்க்கலாம். கூட பிறந்தவங்க சண்டை போட்டுப்பாங்களே சின்ன பிள்ளைகளாக இருக்கிறப்போ, அதிலே பார்க்கலாம். நீங்கள் அவன் ஏன் பென்சிலை தூக்கி போட்டானோ இந்த பிள்ளை, அதனால் அவன் பென்சிலை நான் தூக்கி போட்டேன். ஏட்டிக்கு போட்டி, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்ற அப்ரோச் சின்ன பிள்ளைகள்கிட்ட பார்க்கலாம், குடும்பத்தில் கொஞ்சம் பெரியவங்கள்ட்டையும் பார்க்கலாம், புருஷன் பொண்டாட்டிகிட்டையும் பார்க்கலாம். புருஷன் நினச்சிப்பான், என்னை அவமதிச்சிட்டல, உனக்கு காமிக்கிறேன் பாரு நான். பழி வாங்குற அப்ரோச், அதுதான் உலகத்தின் அப்ரோச். இதை வீட்டில் சின்னவங்களும் பண்ணுறாங்க, பெரியவங்களும் பண்ணுறாங்க, நாட்டிலையும் பண்ணுறாங்க, நாடுகளுக்கு மத்தியிலே பண்ணுறாங்க. ஒரு நாடுக்கும் இன்னொரு நாடுக்கும் இந்த அப்ரோச் பெரும்பான்மையை அதை தான் பார்ப்பீங்க. அன்றைக்கி அவன் இப்படி பண்ணிட்டான், ஆகவே பழி வாங்கணும். பழி வாங்குற அப்ரோச், இதுதான் உலகத்தின் அப்ரோச். அதுக்கு பைபிள் வசனம்லாம் கூட சொல்லிப்பாங்க, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு சொல்லிடு சில பைபிள். அது ஏன் தேவன் பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு சொன்னார்னா, வாஸ்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், பைபிளை மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க சிலர்லாம். ஏன் அப்படி சொன்னார்னா, குற்றத்துக்கு ஏற்ற தண்டனையை தான் கொடுக்கணும். ஒரு தண்டனையை கொடுக்குறோன்னா, ஒருத்தருக்கு ஒரு கோர்ட்லேயே தண்டனை கொடுக்குறாங்கன்னா குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை தானே கொடுக்குறாங்க. த பனிஷ்மெண்ட் மஸ்ட் ஃபிட் த கிரைம். அதாவது ஒரு தடவை அடித்தா 100 தடவை அவனை அடித்தா தப்பாயிடும். அது அவன் ஒரு தடவை அடித்து நம்ம 100 தடவை அடித்தா குற்றத்துக்கும் தண்டனைக்கு சம்மந்தம் இல்லாமல் ஆகிடும் இல்லையா? அப்போ அந்த குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை தான் கொடுக்கணும், அதுக்கு மிஞ்சி போகக்கூடாதுன்னு லிமிட் பண்ணுறதுக்காக தேவன் பழைய ஏற்பாட்டில் என்னன்னு சொன்னார்? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். அவன் கண் எடுத்தா நீ அவன் கண் எடு. நீதி நியாயம் சரி கட்டலாம் தாராளமாக, நீதி நியாயத்தை யாராவது பார்க்கணும் நாட்டில். ஆனால் அது தண்டனை கொடுக்குறப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். சகட்டு மினிக்கு நினச்சபடி கொடுத்துக்கூடாது. இல்லை, அது பழிவாங்குதலாக ஆகிடக்கூடாது. அது நீதி நியாயமாக இருக்கணும். அதுக்கு தான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு சொன்னார். இன்றைக்கி அதை நிறைய பேர் பைபிள் இருக்குன்ட்டு எடுத்துக்கிட்டு அவங்க பழி வாங்குறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. கண்ணுக்கு கண் கொடுக்குறேன் பார், பல்லுக்கு பல் அப்படின்னு. அதனுடைய நோக்கம் நீ போய் பழி வாங்குன்னு கிடையாது. அதனுடைய நோக்கம் தண்டனை கொடுக்குறப்போ அதை நியாயமாக செய், அதான் நோக்கம். ஆனால் உலகத்தின் அப்ரோச் என்னது? பழி வாங்குதல். இயேசுனுடைய அப்ரோச் என்னது? அவர்கிட்ட நோட் பண்ண வேண்டிய முதல் பாயிண்ட் அவர் பழி வாங்குறதே கிடையாது. அவர் சிலுவையில் அந்த சிலுவை பாடுகளை அவர் சந்திக்கிறப்போ அவருடைய அப்ரோச்சிட்ட பார்த்தீங்கன்னா பழி வாங்குதலே இல்லை அவர்கிட்ட. எவ்வளோ பண்ணுறாங்க அவரை, ஆனால் அவர் பதிலுக்கு எந்த தீமையும் செய்கிறதே கிடையாது. அதை தான் பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 2:23 அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் இருந்தார். அதாவது அவரை ஏளனமாக மற்றவங்க செய்த போதும் அவர் பழிவாங்கவில்லை, அவர் வேதனைகளை அனுபவித்த போதும் அவர் பயமுறுத்தவில்லை. அவன் எப்படியோ பேசினான். ஞாபகம் இருக்கா இயேசு எப்படி பாடுபட்டார்னு? மார்க் 15 உங்களை மார்க் 15க்கு திருப்ப சொன்னல. ஃபஸ்ட்டு மார்க் 15 சில வசனங்களை வாசித்து உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். எந்த அளவுக்கு இயேசுவை பாடுபடுத்தினார்கள், நிந்தித்தார்கள், அவரை பாடுகள் உட்படுத்தினார்கள். ஆனால் இயேசு எப்படி ரியாக்ட் பண்ணார்ன்றதை பாருங்கள். மார்க் 15 சில வசனங்களை வாசிக்கிறேன். ஏற்கனவே இந்த முழு பகுதியை வாசித்திருக்கிறேன், ஆனால் முழுசாக வாசிக்க போகிறதில்ல. 16-32 முன்னே வாசிச்சிருக்கேன். இப்போ சில வசனங்கள் மட்டும் வாசிக்கிறேன். மார்க் 15:16-20 பாருங்கள். அப்பொழுது போர்ச்சேவகர் அவரை தேசாதிபதியின் அரண்மனை ஆகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர்ச்சேவருடைய கூட்டம் முழுவதையும் கூடி வரச் செய்து எல்லாம் வாங்கன்ட்டு என்ன பண்ணுறானுங்க பாருங்கள். 17ஆம் வசனம். சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை கேலி பண்ணுறாங்க, கேலி செய்து அடிக்கிறாங்க.
ஓ நீ ராஜாவா? அதான் எல்லாம் சொல்லிக்கிறாமே நீங்கள் வந்து யூதருடைய ராஜான்னு. அப்போ ராஜா தானே, தாங்க ராஜாவுடைய அங்கி சிவப்பங்கியை கொடுக்குறோம் அப்படின்ட்டு சிவப்பங்கி அவருக்கு மாட்டி விட்டு, ஓ ராஜா தானே ஆகவே இருந்தாங்க உங்கள் கிரீடம்ன்ட்டு முட்கிரீடத்தை வச்சு ராஜா தானே அப்படின்ட்டு அவருக்கு முன்பாக பணிகிற மாதிரி, யூதருடைய ராஜாவே வாழ்க்கைன்னு பணிகிற மாதிரி பணிஞ்சிட்டு, ஆனால் அதே நேரத்தில் கோலை வச்சு தலை அடிக்கிறான். முட்கிரீடம் அவர் தலைக்குள்ள போகுது, நிந்திக்கிறான், பரியாசம் பண்ணுறான், அடிக்கிறான். அவர் அமைதியாக இருக்கிறார். எப்படி ரியாக்ட் பண்ணுறார் பாருங்கள். பழி வாங்குதலே இல்லை. அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். 15ஆம் வசனத்தில் 6 நாள் அடித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த விதத்தில் அவரை கேலி செய்தார்கள், திரும்ப அடித்தாங்க. அதுக்கப்புறம் வா போகலான்ட்டு போகிறாங்க. கொல்கோத்தா மலை கொண்டு போகிறாங்க, அங்கே சிலுவையில் அறையும்படி கொண்டு போகிறாங்க. சிலுவையில் அரைஞ்சப்போ ஏற்கனவே இதெல்லாம் போதிச்சிருக்கோம் விவரமாக. அநேகமாக இயேசுவை நிர்வாணமாய் அறைந்திருப்பார்கள், சிலுவையில் அறைந்திருப்பார்கள் என்பதை நான் உங்களுக்கு போதிச்சேன். 24ஆம் வசனத்தில் அது வந்து சொல்லாமலே சொல்லப்படுது, அப்பட்டமாக சொல்லப்படலை, ஆனால் அது சஜஸ்ட் பண்ணப்படுது. 24ஆம் வசனத்தில் அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அவருடைய வஸ்திரங்கள் அதை பங்கிட்டு ஒவ்வொருவனும் ஒவ்வொரு பங்கை எடுத்து கொண்டான் அப்படின்னு வருது பாருங்கள். அப்போ அவரை திரும்ப அவமானப்படுத்தினாங்க. சிலுவையில் அறையும் போது கையில் ஆணி காலில் ஆணி அடித்தாங்க. அரைஞ்ச பிறகு அவருக்கு மேலே ஒரு பலகையை வச்சு அதில் யூதருடைய ராஜாவேன்னு எழுதி பெருசாக ஊரே பார்க்குற மாதிரி வச்சான். ஏன் திரும்ப கேலி செய்கிறான், பரியாசம் பண்ணுறான். பாரு உங்கள் ராஜாக்கு என்ன ஆச்சுன்னு. இயேசுவை அந்த ரோமர்கள் நிந்திக்கிறாங்க, கூடவே யூதர்களையும் நிந்திக்கிறாங்க, உங்கள் ராஜாக்கு என்ன ஆச்சு பாரு அப்படின்னு. எந்த அளவுக்கு அவரை பாடுபடுத்துனாங்க, எந்த அளவுக்கு அவர் தூண்டி விட்டாங்க பாருங்கள். சிலுவையில் அவர் அரைஞ்ச பிறகு பப்ளிக்காக அறையப்பட்டார் பாருங்கள். ஒரு மெயின் ரோடு பக்கத்தில் கொல்கத்தா மலை வந்து இந்த ஊருக்கு வெளியே ஜஸ்ட்டு வெளியே இருந்திருக்கும், மெயின் ரோடு அது பக்கத்திலே போய் கொண்டு இருந்திருக்கும். போயிட்டு வரவெல்லாம் நிந்திக்கிறான். 29ஆம் வசனத்தில் அதை பார்க்கலாம். 29லிருந்து 32 அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, ஆஹா தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். போகிறவன் வரவெல்லாம் கிண்டல் பண்ணுறான். 31 அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவளை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை, நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று சொல்லி கொண்டார்கள். இறங்கி வா அப்போ நம்புகிறோம் அப்படின்றான். மற்றவங்களை ரட்சித்து உன்னையே ரட்சித்துக் கொள்ள முடியலையா அப்படின்றான். 32 முடிகிறப்போ எப்படி முடியுது பாருங்க. அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். கூட லெஃப்ட் ரைட்டில் கல்லர்கள் தொங்கினார்கள், அவங்களும் இயேசுவை 2 பேருமே நிந்தித்தார்கள். பிறகு ஒருத்தன் நல்லவன் ஆயிடுறான், ஆனால் ஃபஸ்ட்டு 2 பேருமே நிந்தித்தார்கள். அப்போ இவ்வளோ நிந்தனை, இவ்வளோ அடி, இவ்வளோ வலி, வேதனை, இவ்வளோ தீமை அவருக்கு செய்யப்பட்டாலும் அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், அதான் பேதுரு சொல்கிறார், பாடுபடும் போது பயம் முறுத்தாமலும், அவர் வந்து வாயை திறந்து அவனை மிரட்ட கூட இல்லை. அவன் என்னென்னமோ செய்கிறான், அவர் வாயை திறந்து மிரட்ட கூட இல்லைங்க. ஒரு செகண்ட் ஆயிருக்காது. வாயை திறந்து எதாவது சொல்லியிருந்தாருன்னா அவன் ஒன்றும் இல்லாமல் போயிருப்பான். ஏன்னா அவர் உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை இயேசுதான். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஏகப்பட்ட வல்லமை இருக்குது பாருங்க. அதனால தான் அவர் வாய் திறந்து எதையும் சொல்லலை. அவனை சபிச்சு கொட்டியிருந்தாருன்னா அவன் நாசமாக போயிருப்பான் நித்தியமாய். அதனால தான் வாய் திறந்து ஒன்றும் பேசலை. அவர் பழி வாங்கவே இல்லை. அப்போது இயேசுனுடைய அப்ரோச்சில் முதல்ல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, அவர் பழி வாங்கவே இல்லை. ஆனால் வெறும் அவ்வளோ நோட் பண்ணால் பத்தாது. என்ன, அவர் பழி வாங்காமல் எல்லா பாடையும் அப்படியே தாங்கிக்கிட்டார், எல்லா நிந்தையும் தாங்கிக்கிட்டார், பழி வாங்காமல் அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு தாங்கிக்கிட்டார், அவ்வளோதான் நினச்சிக்கிட்டிங்கன்னா இயேசுடைய அப்ரோச்சை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கலன்னு அர்த்தமாயிடும். அது வந்து ஒரு ஸ்டாயிக் அப்ரோச்னு வாங்க பாருங்கள். அதாவது ஸ்டாயிக் அப்ரோச்னா அது ஒரு கொள்கை, அது ஒரு தத்துவம். வாழ்க்கையில் எப்படியும் பாடு வரதான் போகுது, உபத்திரம் வரதான் போகுது. ஆகவே நீ முன்னாலே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிவிடு, அதை எதிர்பாரு. அது வரும்போது ஒன்றும் இல்லை, பல்ல கடிச்சு தாங்கிக்கோ, வலியை தாங்கிக்கோ. ஊசி போடுறப்ப தாங்கிக்கிறோம்ல, அவ்வளோதான். இப்படி தான் வாழ்க்கையை அப்ரோச் பண்ணும். பல்ல கடிச்சு தாங்கிக்கோ, இதுதான் அப்ரோச் போ. அப்போ சிலர் வந்து இயேசுடைய அப்ரோச் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வந்து இயேசுவை நிந்திச்சாங்க, இயேசு அடித்தாங்க, ஆனால் இயேசு பழி வாங்கலை. என்ன பண்ணார், பல்ல கடிச்சு தாங்கிக்கிட்டாரு.
இயேசு வெறும் பழி வாங்காம ஏதோ பல்ல கடிச்சு தாங்கிட்டாருன்னு கிடையாது. பழி வாங்கலைன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனால் பழி வாங்காம என்ன பண்ணாரு? அவனுக்கு நன்மை செய்தார். அவருக்கு தீமை செய்தவர்களுக்கு இயேசு நன்மை செய்தார். இதை விட்டுறக்கூடாது. இதுதான் ரெண்டாவது பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. இயேசுனுடைய அப்ரோச்சில் முதல் பாயிண்ட் அவர் பழி வாங்கவில்லை. ரெண்டாவது பாயிண்ட் அவருக்கு தீமை செய்தவனுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? நன்மை செய்கிறாரு. அவன் எக்ஸ்ட்ரீமா தீமை செய்கிறான், இவர் எக்ஸ்ட்ரீமா நன்மை செய்கிறார். என்ன செஞ்சாரு உங்களுக்கே தெரியும். சில உதாரணங்களை சொல்கிறேன். அவர்களுக்காக ஜெபித்தார் அல்லவா? அவர்கள் மன்னிக்கப்படணும்னு ஜெபித்தார் இல்லையா? ஞாபகம் இருக்கா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று அவர் கைகாலில் ஆணி அடித்தவனுக்கு, அவரை கிண்டல் செஞ்சவனுக்கு, அவர் முகத்தில் துப்பினவனுக்கு இவர் ஜெபிக்கிறார். இவர்களை மன்னியும் ஆண்டவரே, என்ன செய்கிறாங்கன்னு கூட தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு அவங்களுக்காக வேண்டிக்கிறாரு. ஆகவே இயேசுனுடைய அப்ரோச்சை ஏதோ ஒரு பேசிவ் அப்ரோச்சா நினச்சிக்காதீங்க. ஒன்றும் செய்யாமல் ஜஸ்ட் தாங்கிக்கிட்டாரு கிடையாது. அவன் அடிக்க அடிக்க நிந்திக்க நிந்திக்க இவர் அவனுக்கு நன்மை செய்கிறாரு. இவங்களை மன்னியும் ஆண்டவரேன்றாரு. வேற என்ன செஞ்சார்? அந்த பக்கத்தில் தொங்கினவன், அது 2 பேர் தொங்கினாங்க இல்லையா இயேசுக்கு பக்கத்தில், சிலுவையில் அறையப்பட்டாங்க. அவங்களும் கல்லர்கள். அதில் 2 பேரும் முதல்ல நிந்திச்சாங்கன்னு மார்க் 15:32 சொல்லுது. ஆனால் பிறகு ஒருத்தன் இயேசுவை நம்ப தொடங்கிடுறான். எந்த அளவுக்கு நம்ப தொடங்கிடுறாங்கன்னு அவன் என்னன்னு கேட்குறான், இயேசுவை நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரப்போ என்னை நினைவு கூறும் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறப்போ இயேசு அவனுக்கு ரட்சிப்பே தராரு, ரட்சிப்பை அளிக்கிறாரு. இன்றைக்கு நீ என்னுடன் பரதீசில் இருப்பாய். சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறப்போ ஆக்டிவா என்னத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல வரேன். அவர்களுக்காக ஜெபிக்கிறார், அவர்களை மன்னிக்கிறார், இவனுக்கு ரட்சிப்பின் நிச்சயத்தை தராரு. அப்போ பார்க்குறப்போ இயேசு ஜஸ்ட் மௌனமாக இருந்தார், என்னத்தையோ பல்ல கடிச்சு தாங்குற மாதிரி தெரியலாம். ஆனால் அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏமாந்துருவீங்க. கிடையாது. அது ஆழமாக கரெக்டாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன புரிஞ்சுப்பீங்க? அவர் வெறும் தாங்கிக்கிட்டு இல்லை, நிறைய பாசிட்டிவாக அவனுங்களுக்காக செய்கிறார், நிறைய நன்மையை அவனுங்களுக்காக செய்கிறார். சொல்ல போனால் அவருடைய மௌனமே அவனுங்களுக்காக தான். வாயை திறந்து கணம்னு பேசிட்டா ஐயோ அவங்க நித்தியமாக அழிஞ்சிருவான் அவன். அப்போ அவருடைய மௌனமே அவனுடைய நன்மைக்கு தான். அவர் பல்ல கடிச்சு தாங்குற மாதிரி தெரியலாம், ஆனால் இல்லை, அவர் மிகப்பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அவரை நிந்திக்கிறவன் பாருங்க, அவரை நிந்திக்கிறவனுங்களுக்கு, அவரை அடிக்கிறவனுங்களுக்கு அவர்களுடைய பாவங்களையும் இயேசு சுமந்து கொண்டிருந்தார். எவன் இயேசு அடிச்சானோ அவனுடைய பாவத்தை இவர் சுமந்துகிட்டு இருக்கார். அவன் அடிக்க அடிக்க இவர் சுமந்துகிட்டு இருக்கிறார். அவனுடைய சாபத்தை இவர் சுமந்துகிட்டு இருக்கிறார். அவனுக்காக தான் ரட்சிப்பின் வழியை உண்டாக்கிக்கிட்டு இருக்கார். அவன் நாளைக்கு ரட்சிக்கப்படணும் அல்லவா, அவன் மன்னிக்கப்படணும் அல்லவா, கடவுள்கிட்ட வர்றதுக்கு ஒரு வழி திறக்கப்படணும் அல்லவா, அவனுக்காக மறிச்சுக்கிட்டு இருக்கார், உயிரையே கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் சொல்ல போனா. அப்போ பல்ல கடிச்சு தாங்கிட்டு இருக்கிறார், நித்தியோ பேசிவா செய்கிறார் நினச்சிக்காதீங்க. ரொம்ப ஆக்டிவாக நன்மை செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் இயேசுனுடைய வழி. அவன் தீமை செய்ய செய்ய அவனுக்காக உயிரை கொடுத்து கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதான் அவரே சொன்னார்ல, ஒருவனும் என் ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அப்போ இயேசுனுடைய அப்ரோச் என்னங்க? பழி வாங்காம தீமைக்கு நன்மை செய்வது. இதுதான் இயேசுனுடைய அப்ரோச். பழி வாங்காம தீமைக்கு நன்மை செய்வது. அவன் தீமை செய்ய செய்ய அவனுக்கு நன்மை செய்கிறது, அவன் அடிக்க அடிக்க அவனுக்காக உயிரை கொடுக்கிறது. இதுதான் இயேசுனுடைய அப்ரோச். அவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்க. இப்போ நான் கேட்குறேன், உலகத்தின் அப்ரோச்சை பார்த்தோம், இயேசுனுடைய அப்ரோச்சை பார்த்தோம். நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? தீமைக்கு தீமை செய்யணுமா, பழி வாங்கணுமா, அல்லது தீமைக்கு நன்மை செய்யணுமா? பழி வாங்காமல் தீமை செய்கிறவனுக்கு நன்மை செய்யணுமா? என்னத்தை பின்பற்ற வேண்டும்? நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டுமா இதில்? அல்லது வெறும் இயேசு தாங்க அப்படி, இதெல்லாம் வேறு யாரும் அப்படிலாம் இருக்க முடியாதுங்க, இதுவரை இயேசுக்கு மட்டும்தாங்க, அதெல்லாம் நம்மக்கிட்ட நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது நம்மகிட்ட இருந்து அப்படின்னு யோசிக்கணுமா? அல்லது நாமும் இயேசுவை போல இருக்க முயற்சியிடணுமா? புதிய ஏற்பாடு என்னத்தை போதிக்குது? புதிய ஏற்பாடு ரொம்ப தெளிவாய் திரும்ப திரும்ப என்ன போதிக்குதுன்னா, விசுவாசிகள் இயேசுனுடைய வழியை பின்பற்ற வேண்டும். இந்த காரியத்திலையும் இயேசு தான் நமக்கு முன்மாதிரி. நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நாம் தீமை செய்யக்கூடாது, நாம் அந்த விதத்தில் பழி வாங்கக்கூடாது. நாம் என்ன பண்ணணும்? தீமைக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய தெளிவான போதனை என்பதை காண்பிக்க விரும்புகிறேன். இது வெறும் இயேசுக்கான வழி மட்டும் இல்லை,
இயேசு நமக்கு முன்மாதிரி, நாமும் இப்படி தான் இருக்கணும்னு போதிக்குது பாருங்க புதிய ஏற்பாடு. நான் வாசித்தேன் 1 பேதுரு 2:23 தான் வாசித்தேன் நான். அங்கே பேதுரு சொல்கிற பாயிண்ட்டே என்னன்னா, கான்டெக்ஸ்டில் வாசித்தீங்கன்னா, பின்னணியோடு சேர்த்து ஒரு 2 வருஷம் முன்னால் வாசித்தீங்கனாலே புரிஞ்சிடும். பேதுரு சொல்கிற பாயிண்ட்டே என்ன, எப்பா இயேசு இப்படி இருந்தார் நீயும் இப்படி இரு, அதுதான் பாயிண்ட்டு. 1 பேதுரு 2:21 ஒரு 2 வருஷம் முன்னால், நான் ஏற்கனவே வாசித்தது 2 வருஷம் முன்னால். 1 பேதுரு 2:21 பிற்பகுதியை பாருங்க. நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். சொல்லுங்க, மாதிரியை பின் வைத்து போனார். அவர் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளை வச்சுட்டு போயிட்டாருன்றாரு பேதுரு. எப்படிப்பட்ட எக்ஸாம்பிள் அதை தான் சொல்றாரு. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயம் முறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அப்போ இயேசுவை போல இருங்கன்றதான் அங்கே பாயிண்டே. 1 பேதுரு 3:9 நான் வாசிக்க போகிறதில்ல, நீங்கள் வாசித்துக்கோ. அங்கேயும் இதே தான் சொல்கிறார், இயேசுவை போல நீங்கள் பழி வாங்காதீங்க அப்படின்றாரு. இயேசு போதிச்ச போதனைக்கே உங்களுக்கு கொண்டு போகிற மத்தேயு 5 இயேசுவே இதை போதிக்கிறார். மத்தேயு 5:43 பாருங்க. மத்தேயு 5:43 48 மலை பிரசங்கத்தில் இயேசு போதிக்கிறார். இதை செஞ்சு காமிக்கிறதுக்கு முன்னால் இதை போதிச்சிட்டாரு. என்னன்னு போதிக்கிறார்? மத்தேயு 5:43 உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். உலகம் என்ன சொல்லுது பொதுவா? இப்போ உனக்கு அடுத்தவனை சிநேகி, ஆனால் உன் சத்ருவை பகைத்துக்கொள். ஆனால் இயேசு என்ன சொல்றார்? 44 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். எப்படி இருக்கு பாருங்க. சத்ருவை பொறுத்துக்கோன்னு சொல்ல அவர், சத்ருவை என்ன பண்ணு? சிநேகி. சத்ருக்களை சிநேகியுங்கள். இதுதான் இயேசுனுடைய கட்டளை பாருங்க. நமக்கு கட்டளை கொடுக்குறாரு, சத்துருக்களை சிநேகியுங்கள். வெறும் பொறுத்துக்காத, அவனை சிநேகி. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். என்னன்னு சொல்ல இயேசு? உன்னை சபிக்கிறவனை நீ சபிச்சிடாத, சும்மா அமைதியாரு அப்படின்னு சொல்ல. உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உனக்கு விரோதமாக தீமை செய்கிறவனுக்கு நீ தீமை செய்யாத, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்ல. அவனுக்கு நீ நன்மை செய்கின்றார். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஒன்னா அவன் பரியாசம் பண்ணி பேசுறான், அவனுக்காக ஜெபம் பண்ணுன்றார். 45 இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதான் தமிழில் சொல்லுவோம்ல, அப்பா மாதிரி பிள்ளை அப்படின்னுவோம்ல, அதுதான் சொல்கிறார். இது ஒரு இடியம். உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள்னா உங்கள் அப்பாவை போல் இருப்பீங்க. இப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் பரலோக பிதா போல் நீங்கள் இருப்பீங்க. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். கடவுளை போல இருப்பா, உலகத்தை போல இருக்காத. கடவுளை பாரு. இந்த உலகத்தில் தீயோர் மேலும் அவனை சும்மா அவர் சரி வாழ்ந்துக்கோ, உன்னை கொஞ்ச நாள் வாழ விடுறேன்னு மட்டும் சொல்ல, ஒவ்வொரு நாளும் தமது சூரியனை அவனுக்காக உதிக்க பண்ணுறாருன்றாரு. இன்றைக்கி நான் இங்கே வர்றப்போ கூட சூரியன் அஸ்தமிக்கிறத பார்த்துக்கிட்டே வந்தேன். என்ன ஒரு காட்சி! ஷோ, பார்த்தீங்களா? இந்த டைரக்ஷனுக்கு வந்திருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. தமது சூரியன், அது ஏதோ வரும் சூரியன் இல்லை, தமது சூரியன் ஒவ்வொரு நாளும் அவர் தான் உதிக்க பண்ணுறாரு. யார் மேலே? வெறும் நல்லவங்க மேலே மட்டும் இல்லை, தீயோர் மேலும் உதிக்க பண்ணுகிறார். மழையை பெய்ய பண்ணுகிறார். யார் மேலே? வெறும் நீதி உள்ளவர்கள் மட்டும் இல்லை, அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். கடவுள் கெட்டவங்களுக்கு கூட எவ்வளோ நன்மை செய்கிறாரு. அவங்களையும் கொஞ்சம் வாழ விடுறாரு பாருங்க. சரி வாழ்ந்துக்கோ. அவங்களுக்கு ஒரு குடும்பம், ஒரு வேலை, ஒரு சம்பாத்தியம், ஒரு ஆற்றல், ஒரு திறமை, ஒரு தாளந்து எவ்வளோ கொடுக்குறாரு இல்லையா? இல்லை நீ கெட்டவன், உனக்கு ஒன்றும் கிடையாது போ அப்படின்னு இது பண்ணுறது இல்லை பாருங்க. அவர் தயால குணமுள்ளவர். அவரை போல இருப்பா, உலகத்தை போல இருக்காதுன்றாரு. 46 உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? என்ன சொல்றாரு? உனக்கு நல்லா இருக்கிறவன்ட்டு மட்டும் நீ நல்லா இருந்தா அப்போ உனக்கும் உலகத்தானுக்கு என்ன வித்தியாசம்? உலகத்தில் இருக்கிற மிக மோசமான ஆள் கூட அப்படி இருப்பான். உலகத்தில் இந்த மாஃபியா கேங்ஸ்டர்ஸ்லாம் கூட அவங்களும் எத்திக்ஸ்ன்னு வச்சுருக்கிறாங்க. நீ எனக்கு நல்லது செஞ்சால் நான் உனக்கு நல்லது செய்வேன், நீ எனக்கு தயவு காமிச்சா நான் உனக்கு தயவு காண்பிப்பேன்.
இப்போ அவன்கிட்ட எத்திக்ஸ் இருக்கு, அவனை போல் இருக்கிறது தான் அப்போ ஆகிடும். வெறும் நமக்கு நல்லது செய்கிறவனுக்கு மட்டும் நம்ம நல்லது செஞ்சால் அவனுக்கு ஈக்குவல் ஆகிடுவோம். நம்ம என்ன வித்தியாசம் அப்போது அவனுக்கும் நமக்கும்? அதுதான் இயேசு சொல்கிறார். ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா. 47, உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்கள், ஆனால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா. 48, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். அவங்கள போல இருக்காத, உலகத்தை போல இருக்காத, மற்றவங்கள போல இருக்காத. உன் மாடல், இயேசு சொல்கிறார், உன் மாடல் வந்து உங்களுடைய பரலோக பிதா. அவர் பூரண சற்குணர், அவர் பர்ஃபெக்ட், அவர்கிட்ட எந்த குறையும் இல்லை. அப்போ அவரை போல இந்த விஷயத்தில் தீமை செய்கிறவனுக்கு நன்மை செய் அப்படின்றார் இயேசு. சிலர் மலை பிரசங்கம்லாம் நமக்கு செல்லாதுங்கன்னுவாங்க. அந்த மாதிரி சொல்கிற கிறிஸ்தவங்களாம் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, நான் கேள்விப்பட்டிருக்கேன். மலை பிரசங்கம்லாம் நமக்கு செல்லாதுங்க, வேணுன்ட்டு இயேசு ரொம்ப ஓவராக போதிச்சிட்டாரு, எவனுமே செய்ய முடியாத, அதெல்லாம் பொருந்தாது கிறிஸ்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லுகிறவர்கள்லாம் கூட இருக்கிறாங்க. அப்போது அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், ரோமர் 12க்கு திருப்புங்கள். அவர்களுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்குமே சொல்லுகிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் பவுல் ரோமாபுரியில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். ரொம்ப தெளிவாக எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழணும்னு சொல்லுகிறார், கட்டளை இடுகிறார். அதை தான் வாசிக்க போகிறோம். 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ரோமர் 12:14, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். எங்கே கற்றுக்கிட்டார் பவுல் இதை? அவருடைய யூத மார்க்கத்திலேருந்து கற்றுக்கிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, இயேசுகிட்ட தான் கற்றுக்கிட்டார். இவரே முன்ன மற்றவர்களை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? பிடிச்சி ஜெயிலில் போடுறது, சாகடிக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இதுதான் அவருடைய வேலையாக இருந்தது பாருங்கள் பவுல். ஆனால் இப்போ எப்படி சொல்கிறார்? உன்னை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், சபிக்காதீங்க, அவங்கள ஆசீர்வதியுங்க. ஆசீர்வதிக்கிறதுன்னு என்னங்க அர்த்தம்? சில நேரம் ஆசீர்வாதம் நம்ம சொல்கிறோம், என்னென்ன அர்த்தம்னே புரிஞ்சிக்காமல் போயிடுறோம். இன்னொரு நபரை ஆசீர்வதிக்கிறது என்னங்க? உன்னை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்களா. ஆசீர்வதிக்கிறது என்ன? ஆசீர்வதிக்கிறதுனா அவங்க நல்லா இருக்கணும்னு விரும்பி கடவுளுடைய தயவு அவர்களுக்கு கிடைக்கும்படி வேண்டிக்கிறது, அதுதான் ஆசீர்வதிக்கிறது. ஒருத்தர் வந்து என்கிட்ட ஜெபத்துக்கு வராங்கன்னா, ஜெபம் பண்ணுங்க ஆசீர்வதிங்கன்னு சொன்னால், அவங்களுக்காக அவங்க நல்லா இருக்கணும்னு நான் விரும்பி அவங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதான் ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறது. என்ன சொல்கிறார் பவுல்? உங்களை துன்பப்படுத்துகிறவர்களே ஆசீர்வதியுங்கள், அவங்க நல்லா இருக்கணும்னு விரும்பி அவளுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, அவளை சபியாதிருங்கள். 17ஆம் வசனம் பாருங்க, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். அப்படியே இயேசு போதிச்சதை, அப்படியே இயேசு மாடல் பண்ணதை, செஞ்சு காமிச்சதை சிலுவையில் பவுலும் இங்கே போதிக்கிறார். பேதுரும் 1 பேதுரு 3:9 போதிக்கிறார். பைபிள் முழுவதும் இந்த போதனை இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் வெரி கிளியர், திட்டம் தெளிவாக இருக்குது. இது விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள், கற்பனைகள், ஆப்ஷன் கிடையாது. இது கொஞ்சம் யோசித்து பாருன்னு சொல்ல, இப்படி இரு, இப்படி செய்யின்றாரு இயேசுவும் சரி, பவுலும் சரி, பேதுருவும் சரி. ஆனால் உண்மை என்னன்னா, இது செய்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். உண்மை தானேங்க? துன்பப்படுத்துகிறவனை எப்படிங்க ஆசீர்வதிக்கிறது? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன் அது கஷ்டமாக இருக்குது? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நம்ம என்ன நம்மளை தடை செய்கிறது? இது இப்படி தான் நம்ம இருக்கணும்னு நமக்கு புரியுது. இயேசுவை போல தான் நம்ம இருக்கணும், இயேசு தான் நமக்கு முன்மாதிரி. ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டமாக இருக்குது? என்ன நம்மளுக்கு தடையாக இருக்குது? அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு எது நம்மளை தடுத்து நிறுத்துது? அதை எப்படி நாம் மேற்கொள்வது? வாட் இஸ் ஹிண்டரிங் அஸ் அண்ட் ஹவு டு வி ஓவர் கம் இட்? நம்பர் 1, நிறைய காரியங்கள் இருக்கலாம், ஆனால் இது நான் சொல்கிற காரியங்கள் ரொம்ப அடிப்படை, ரொம்ப முக்கியம். ராங் திங்கிங். திரும்ப போன தடவை நான் சொன்னது போலவே சொல்கிறேன், நிறைய தடவை நாம் இயேசுவை போல் இருக்க முடியாததுக்கு காரணம் வந்து நம்முடைய தவறான சிந்தை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். தவறாக காரியங்களை புரிந்து கொள்கிறோம், தவறாக எண்ணுகிறோம், தவறான விதத்தில் எண்ணுகிறோம். நம்ம திங்கிங் பேட்டர்ன்ஸே தப்பு. உதாரணம் கொடுக்குறேன். எந்த விதத்தில் நம்ம யோசிக்கிற விதம் தப்பு, எண்ணுகிற விதம் தப்புனா, ஒரு உதாரணம். இப்படிப்பட்ட அப்ரோச், இயேசுனுடைய அப்ரோச், பழிவாங்காமல் தீமை செய்கிறவனுக்கு நன்மையை செய்கிற அப்ரோச்சை நிறைய பேர் எப்படி நினச்சிருவாங்கன்னா, இது வீக்கான அப்ரோச். இது என்ன மாதிரி அப்ரோச்சு? வீக்கான அப்ரோச். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வேலைக்கு ஆகாது, ஏன்னா இது ஒரு வீக்கான அப்ரோச். ஏன்னா பெரும்பான்மையாக ஜனம் என்ன நினச்சிக்கிறாங்க, ஒருத்தர் நமக்கு தீமை செஞ்சால் அவனுக்கு ஒரு காட்டணும், அப்போ தான் நம்ம வெயிட்டு தெரியும், அப்போ தான் வந்து அதுதான் ஸ்ட்ராங்கான அப்ரோச். அவன் தீமை செய்கிறான்னா அதுக்கு அந்த தீமைக்கு ஏற்ற தீமையை திரும்ப அவனுக்கு செஞ்சால் அப்போ வந்து நம்ம வெயிட்டை காமிச்சிட்டோம், அதுதான் ஸ்ட்ராங்கு, அதுதான் பலமுள்ள ஒரு அப்ரோச். இப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் பொதுவாக உலகத்தில் இருக்கு இல்லையா?
அப்போ அந்த அபிப்பிராயம் நமக்கும் வர்றதுக்கு ஈஸி தான். அது நாமளும் நம்ம பரலோகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், இங்கே தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்க சிந்திக்கிற மாதிரி நாமளும் சிந்திக்கிறோம். இது வீக்கான அப்ரோச்சு. இது ஒரு தோல்விக்கு நேராக நடத்தும் அப்ரோச். இப்படிலாம் போனால் தோற்றுருவோம், நாம் ஜெயிக்க முடியாது. தீமைக்கு தீமை செஞ்சு அவனை பழி வாங்கினாதான் நம்ம வெயிட்டை காமிக்க முடியும். அதுதான் ஸ்ட்ராங், அதுதான் பலம். அப்படி போனால் தான் நாம் ஜெயிக்க முடியும். இப்படின்லாம் நாம் சிந்திக்கிறதுனால தான், உலகத்தாரை போல சிந்திக்கிறதுனால தான், சிந்தையிலே தப்பு இருக்கிறதுனால தான் இயேசுவை போல நம்மளால் நடந்து கொள்ள முடியல. அப்படி சிந்திக்கிற தப்பு பாருங்கள். ஏன்னா உண்மை என்னன்னு சொல்கிறேன், இதுதான் இயேசுனுடைய வழி தான் ஸ்ட்ராங்கான வழி, பலமுள்ள வழி. இயேசுனுடைய வழி தான் வெற்றிக்கு நேராய் நடத்துகிற வழி. நம்புறீங்களா? இயேசு தாங்க அதுக்கு ப்ரூஃபு. என்னங்க இயேசுனுடைய வழி வீக்கான வழியா? நான் கேட்குறேன். தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செஞ்சார் இயேசு, பழி வாங்காமல் நன்மை செஞ்சார். நான் கேட்குறேன், அது வீக்குன்னு சொல்வீங்களா நீங்கள்? அது சொல்ல மாட்டோம். இயேசுனுடைய வழி வீக்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்? நமக்கு தெரியும் வீக் இல்லைன்னு. அப்போ எதுங்க, நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுங்க இன்றைக்கி. எது வீக்கான அப்ரோச், எது ஸ்ட்ராங்கான அப்ரோச்னு ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. இயேசுனுடைய அப்ரோச் வீக்கான அப்ரோச் கிடையாதுங்க, அது ஸ்ட்ராங்கான அப்ரோச்சுங்க. இயேசுனுடைய அப்ரோச் தோக்கிற ஒரு அப்ரோச்சில் ஜெயிக்கிற அப்ரோச்சுங்க. ஆனால் சிலர் அந்த மாதிரி அதை சொல்லிவிடுவாங்க பாருங்கள். அது அந்த ஒரு அபிப்பிராயம் பொதுவாக சமுதாயத்தில் இருக்கிறதுனால அது நம்மளையும் பாதிக்குது இல்லையா? சிலர் இப்படி கூட சொல்லிவிடுவாங்க, நாம் எதுவும் செய்யலைன்னா, அவனுக்கு நம்ம வெயிட்டை காமிக்கலன்னா அப்போ நம்ம ஆம்பளையானே ஒரு கேள்விக்குரிய காரியமாயிடும்ன்ற மாதிரி. ஆம்பளத்தனத்தை காமிக்கிறதுக்குன்னே நாம் என்னத்தையோ செய்யணுன்ற மாதிரி. ஒரு காரியம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு உண்மையான ஆம்பளை யார் என்பதை இயேசு தான் வெளிப்படுத்துகிறார், உலகம் அல்ல. ஒரு ஆம்பளைன்னா என்னன்னு உலகத்தை பார்த்து கற்றுக்கூடாதுங்க, இயேசுவை தான் பார்த்து கற்றுக்கணும். இயேசு தான் எல்லாத்துக்கும் நமக்கு முன்மாதிரியாய் இருக்கிறார். மனுஷன்னா யாருன்னு இயேசுவை பார்த்து தான் கற்றுக்கணும். கடவுள்னா யாருன்னு இயேசுவை பார்த்து தான் கற்றுக்கணும். மேன்மைனா என்னன்னு இயேசுவை பார்த்து தான் கற்றுக்கணும். பெரிய மனுஷன்னா என்னன்னு இயேசுவை பார்த்து தான் கற்றுக்கணும். ஒரு ராஜானா என்னன்னு இயேசுவை பார்த்து தான் கற்றுக்கணும். அன்புனா என்னன்னு இயேசுவை பார்த்து தான் கற்றுக்கணும். பலம்னா என்னன்னு இயேசுவை பார்த்து தான் கற்றுக்கணும். ஒரு ஆம்பளைனா என்னன்னு இயேசுவை பார்த்து தான் கற்றுக்கணும். அப்போது இதெல்லாம் தவறான திங்கிங். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மேன்லினஸ், ஆம்பளத்தனத்தை காமிக்கிறது மட்டும் இல்லை பாருங்கள். ஆக்சுவலாக அது மனுஷனுடைய ஒரு ஈகோ இருக்குது இல்லையா? மற்றவர்கள் நமக்கு தீமை செய்கிறப்போ அந்த ஈகோ அடிபடுது. அது ஆம்பளைகளுக்கு மட்டும் இல்லை, பொம்பளைங்களுக்கும் அது பொருந்தும். ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ரெண்டா, எப்படி மனுஷனாக இருந்தாலே நமக்கு விரோதமாக தீமை செய்கிறப்போ ஏதோ ஒன்று செய்யணும்னு இருக்குது நமக்கு. வெறும் ஆண்களுக்கு மட்டும் வர ஒரு இயல்பாக வருகிற ஒரு எண்ணம் மட்டும் இல்லை, பெண்களுக்கும் வருது. நமக்கு தீமை செஞ்சால் பழி வாங்கணும்னு ஒரு இது வருது பாருங்கள், எல்லாருக்கும் வருது. ஆனால் ஒரு மனுஷனா அந்த இயேசுவை பார்த்து தான் கற்றுக்கணும். மனுஷனா எப்படி இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது? இயேசு தான் நமக்கு முன்மாதிரி பாருங்கள். அப்போ நீங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். எது ஸ்ட்ராங்கான அப்ரோச், எது வீக்கான அப்ரோச் முடிவுக்கு வாங்க. இன்றைக்கி ஒரு சிம்பிள் பிரின்சிபல் சொல்கிறேன். இன்னொரு எது ஸ்ட்ராங் எது வீக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்போவுமே கஷ்டமான அப்ரோச் தான் ஸ்ட்ராங்கான அப்ரோச். எப்போவுமே கஷ்டமான அப்ரோச் தான் ஸ்ட்ராங்கான அப்ரோச். கஷ்டம் தாங்க ஸ்ட்ராங்கு, ஈஸி வீக்கு. நீங்கள் வெயிட்ஸ் தூக்குறீங்க, வெயிட்ஸ் தூக்குறப்போ 2 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க சின்ன ஒரு பொடிசு வெயிட்டை தூக்குறாங்க, இன்னொருத்தர் ஈஸியாக தூக்கிறாங்க. இன்னொருத்தர் கஷ்டப்பட்டு பெரிய வெயிட்டை தூக்குறாங்க. யார் இன்னும் பலம் உள்ளவர்கள்னு சொல்லுவீங்க நீங்கள்? இந்த கஷ்டமான வெயிட்டை தூக்கி சாதித்தவங்க தானே. இப்போ கஷ்டமான காரியத்தை செஞ்சு சாதிக்கிறவங்க தான் ஸ்ட்ராங்குங்க, அவங்க தான் பலசாலி. அப்போ யோசித்து பாருங்கள், தீமைக்கு தீமை செய்கிறது ஈஸியா அல்லது தீமைக்கு நன்மை செய்கிறது ஈஸியா? பழி வாங்கிறது ஈஸியா, பழி வாங்காமல் நன்மை செய்கிறது, சத்ருவை நேசிக்கிறது ஈஸியா? எதுங்க ஈஸி? பழி வாங்கிறது தாங்க ஈஸி. நீங்கள் பழி வாங்கணுன்னா உங்களுக்கு எந்த போதனையும் தேவையில்லை, சர்ச்சு தேவையில்லை, பைபிள் தேவையில்லை, ஜெபம் தேவையில்லை, விசுவாசம் தேவையில்லை, அன்பு தேவையில்லை, பொறுமை தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லைங்க. சும்மா அவுத்து விட்டால் பழி வாங்கிடுவோம். நம்ம பழி வாங்கிறதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் செல்ஃப் கண்ட்ரோலும் தேவையில்லை இல்லையா? ஈஸி, அது இயல்பாக வரும் நமக்கு, அப்படியே நேச்சுரலாக வந்துடும் பாருங்க. ஒரு மனுஷனை அவனுக்கு தீமை செஞ்சு அவனை இரிட்டேட் பண்ணாலே அவனுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் போல தோணிடும் பாருங்க. பழி வாங்காமல் இருக்கணும்னா அதுக்கு இயேசு உள்ளத்தை மாற்றணும், வாழ்க்கையை மாற்றணும், சுவாபத்தை மாற்றணும்.
அதுவும் பழி வாங்காமல் நன்மை செய்யணும்னா ஐயோ, அவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்தை நிரப்பணும். நமக்கு அவருடைய போதனை வேணும், பைபிள் வேணும், சபை வேணும், மற்றவர்கள் நம்மளை அந்த கரெக்டான பாதையில் நடத்தணும், பொறுமை வேணும். எவ்வளோ எதுங்க கஷ்டம், எது ஈஸின்னு பார்த்துக்கோங்க, நீங்களே யோசித்துக்கோங்க. உங்கள் திங்கிங் சரியாகட்டும். நம்ம திங்கிங்கில் நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடணும். எது ஸ்ட்ராங்கான அப்ரோச், எது வீக்கான அப்ரோச்? இயேசுனுடைய அப்ரோச் தான் ஸ்ட்ராங்கான அப்ரோச். இது ஸ்ட்ராங் கேரக்டர் உள்ளவங்க தான் அந்த அப்ரோச் எடுக்கவே முடியும். இயேசுனுடைய அப்ரோச் தான் ஜெயிக்கிற அப்ரோச். இப்படி சிந்திக்கணும் பாருங்க. இயேசுனுடைய அப்ரோச் தான் ஸ்ட்ராங்கான அப்ரோச், இயேசுனுடைய அப்ரோச் தான் ஜெயிக்கிற அப்ரோச். பவுல் அந்த ரோமர் 12 திருப்ப சொன்னல, அங்கே வாசித்து பாருங்கள். ரோமர் 12 21ஆம் வசனத்தில் இது எப்படி ஜெயிக்கிற அப்ரோச் என்பதை பவுல் சொல்லுகிறார். ரோமர் 12:21ஆம் வசனத்தில் பாருங்கள். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. எல்லாம் சொல்லுங்க, வெல்லு. அந்த வார்த்தை இங்கே பயன்படுத்துகிறார் பாருங்க. என்ன சொல்கிறார் பாருங்க. அந்த வார்த்தை ஒரு வீக்கான வார்த்தையே கிடையாது. வெல்றதுனா ஜெயிக்கிறது. அது ஒரு மிலிட்ரி டேர்ம். 2 தேசங்கள் யுத்தம் பண்ணி அதில் ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க பாருங்க. அதே அந்த ஒரு வார்த்தையை கொண்டு இதில் நுழைக்கிறார். இதை பற்றி பேசுறதுக்கு யூஸ் பண்ணுறாரு. தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால வெல்லு, ஜெயமிடுன்றாரு. பவுல் என்ன சொல்கிறாரு? தீமையை சந்திக்கிறதுக்கு 2 வழி தான் இருக்குது. சாராம்சமாக நீங்கள் குறைச்சி போட்டு சொன்னீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா 2 வழி தான் இருக்குது. தீமையை சந்திக்கிறதுக்கு 2 வழி. ஒன்று தீமை நம்மளை ஜெயிச்சிரும், இல்லைன்னா நாம் தீமையை ஜெயிக்கணும். ஒன்று தீமை நம்மளை ஜெயிச்சிரும், இல்லைன்னா நாம் தீமையை ஜெயிக்கணும். கான்டெக்ஸ்ட்டை வாசித்தீங்கன்னா 19, 20 அந்த வசனங்களை வாசித்தீங்கன்னா, தீமை நம்மளை ஜெயிச்சிரோன்னா என்ன சொல்ல வராருன்றதை புரிஞ்சுப்பீங்க. தீமை நம்மளை ஜெயிச்சிரோன்னா என்ன திரும்ப சொல்ல வராரு? நாம் பழிவாங்க போய் அந்த வழியில் போவோமானால் என்ன ஆகிடும்? தீமை நம்மளை ஜெயிச்சிடும். தீமையை நன்மையினால் வெல்லுன்னா என்ன சொல்ல வராரு? தீமைக்கு தீமை செய்யாமல் தீமை செய்கிறவர்களுக்கு இயேசுவை போல நன்மை செஞ்சு அந்த வழியில் போனோம்னா நாம் தீமையை ஜெயிக்க முடியும். பவுலை பொறுத்திக்க 2 வழி தான். தீமைக்கு தீமை செஞ்சால் நாம் தோற்றுருவோம், தீமைக்கு நன்மை செஞ்சால் நாம் ஜெயித்துருவோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதை தீமைக்கு தீமை செஞ்சால் நாம் தோற்றுருவோம், அந்த தீமை நம்மளை ஜெயிச்சிரும். அதாவது நம்ம ஏன் பழி வாங்க கூடாதுன்னா, இப்படி சிந்திக்கணும். நம்ம இப்படி மைண்டில் we have to think like this. நம்ம ஏன் பழி வாங்க கூடாதுன்னா, நாம் பழி வாங்க போனோம்னாலே, அதாவது ஒருத்தவங்க நமக்கு தீமை செய்கிறாங்கன்னு வைங்க, நம்மளை ரொம்ப துன்பப்படுத்திடுறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை நிந்திச்சோ அல்லது வாழ்க்கையை நாசம் பண்ணியோ அல்லது இமோஷனலாக டார்ச்சர் பண்ணியோ, என்ன 1000 வழி இருக்குல்ல, என்னத்தையோ பண்ணி நம்மளை துன்பப்படுத்திடுறாங்க. இப்போ நாம் அப்படியே பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோன்னு வைங்க. அவனை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு கற்பனை செஞ்சுக்கிட்டு, பிளான் போட்டுக்கிட்டு, திட்டம் போட்டுக்கிட்டு, அவன் இப்படி செஞ்சான்ல என்ன, நான் செய்கிறேன் பாரு, எப்படி செய்கிறேன் பாரு, அப்படி திட்டம் போட்டுட்டு இருக்கிறோம்னாலே என்ன நடக்குது? நாம் அந்த தீமையினால இழுக்கப்பட்டுட்டோம், அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டோம் இல்லையா? அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணிடுச்சுல, தலையை போட்டு ஆட்டுதில்ல. யாருங்க கண்ட்ரோல் இருக்கா? பழி வாங்கணும்னு நாம் நினைக்க அப்படி அந்த மோடில் போயிட்டோம்னாலே என்ன அர்த்தம்? தீமை நம்மளை முடிய பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதன் கிரிப்பில் நாம் வந்துட்டோம். நாம் கண்ட்ரோல் இல்லையேங்க. நாம் என்ன அங்கே ரொம்ப ஜெயிக்கிறவங்களா நிற்கிறோமா? கிடையாதுங்க. கோபத்துக்கு இடம் கொடுத்துட்டோம். இப்படியே அந்த டைரெக்ஷனில் போய் பழியே வாங்கிட்டோன்னா சொல்ல முடியாது. நமக்கு விரோதமாக தீமை செஞ்சாங்களே, அவங்கள போலவே நாமும் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், நேரிடலாம். நாம் வெறுக்கிறோமே நம்முடைய எதிரி, இப்படி செஞ்சுட்டான் அப்படி செஞ்சுட்டான், என் வாழ்க்கை கெடுத்துட்டான், ஆனால் நான் அவனுக்கு செய்கிறேன் பாருன்னு நாம் போனோம்னா என்ன ஆகிடும்? நாமும் அவனை போல் ஆகிடுவோம் கடைசியில். ஏன்னா இந்த பழி வாங்குறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. பழி வாங்கணும்னு போயிட்டா நம்ம கண்ட்ரோலை இழந்து என்னத்தையா செஞ்சுருவோம் சில நேரம். ஏன்னா நம்ம மனிதர்கள். அதனால தான் பவுல் சொல்கிறாரு 19ஆம் வசனத்தில், பழி வாங்குதல் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் பதில் செய்வேன். அப்போ ஏன்ட்ட விட்டுருன்றார் இதை. ஏன்னா நீ உருப்படியாக செய்ய மாட்டேன், நான் தான் ஜட்ஜுன்றார் கடவுள். இப்போ கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்கள். ஒருத்தர் நமக்கு தீமை செய்கிறாங்க, நாம் அவங்களுக்கு தீமை செய்கிறதுலே தீவிரமாக போயிட்டோம்னா நாம் அந்த தீமையினுடைய கண்ட்ரோல்குள்ளே வந்துட்டோன்னு அர்த்தம். அது நம்மளை ஆட்டி படைக்குதுன்னு அர்த்தம், அது நம்மளை ஜெயிக்குதுன்னு அர்த்தம். அப்படியே போனோம்னா நாமும் அந்த தீமை செய்கிறவர்களை போலவே தீமை உள்ளவர்களாய்
ஆகிவிடுறதுக்கு நேரிடலாம். அப்படி வேண்டான்னு சொல்றாரு. தீமையினால் வெல்லப்படாமல், எல்லாம் சொல்லுங்க, தீமையினால் வெல்லப்படாமல், தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமையை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நன்மை செய்யறது. ஒருத்தவங்க உங்களை ரொம்ப துன்பப்படுத்தி உபத்திரவப்படுத்தி என்னென்னமோ செஞ்சு எவ்வளோ தீமை செஞ்சும் நீங்கள் அவங்கள பழி வாங்கணும்னு போகாமல் நீங்கள் பாட்டு நிற்கிறீங்க பாருங்க, அப்போ தான் நீங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இயேசு ராஜாவை போல் இருக்கிறீங்க. நீங்கள் தீமையினால் வெல்லப்படலை, நீங்கள் அதை வென்று கொண்டு இருக்கிறீங்க. தீமையினால் இழுக்கப்படலை. அந்த தீமை உங்களை கசப்பா அப்படியே ஒரு வெறுக்கிற ஆளாக மாற்றிடல. யோசித்து பாருங்க, ஒரு தீமை நடக்குது நமக்கு, நாம் அதனால் வெறுத்து போய் சலிச்சு போய் சமாதானத்தை இழந்து எப்படி பழி வாங்கணும் இப்படியே இந்த டைரக்ஷனில் போயிட்டோம்னா ஏங்க அதுதாங்க தோல்வி. இல்லை என்ன தீமை நடந்தாலும் இயேசுவை போல நாம் பாட்டு செய்கிறதே செஞ்சுட்டு இருந்தோம்னா அதுதாங்க வெற்றி. நன்மை செய்துக்கிட்டே இருந்தோம்னா அதுதான் வெற்றி. அப்போ பவுல் சொல்கிறார், இயேசுடைய வழியை ஃபாலோ பண்ண, தீமையை நன்மையினால் வெல்லு. இயேசு பாருங்க, அவருடைய வழியில் போனதுனால தான் இன்றைக்கி நாம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம். சொல்லவாமா இன்னைக்கு யார் வேணா ரட்சிக்கப்படலாம், யார் வேணா ஆசீர்வதிக்கப்படலாம். இயேசுவை நம்பினா போதும். அவர் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், மரித்தார், ஏன் பாவத்தையும் சாபத்தையும் சுமந்தார், நம்பினீங்கன்னா போதும். இன்னைக்கு உங்களுக்கு இலவசமாக ரட்சிப்பு பெறலாம், நீங்கள் ஆசீர்வாதத்தையும் பெறலாம், வாழ்க்கையே மாறலாங்க. இன்னைக்கு அப்படி மாறலாம். ஏன்னா அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அங்கே நின்னதுனால தான். சைக்காலஜிஸ்ட்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், பழி வாங்கணும்னு நினைக்கிறப்போவே அது நமக்கு ஏதோ ஒரு இன்பத்தை தருதான் லேசாக. நம்ம ஒத்துக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பழி வாங்குதல் எண்ணம் வர்றப்போவே, அவனுக்கு இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு வர்றப்போவே நமக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் இன்பம் வருதான். அதனால தான் சொல்லுவாங்க சிலர், ரிவெஞ்ச் இஸ் ஸ்வீட் அப்படின்வாங்க. இனிப்பான ரிவெஞ்ச். உண்மைதான். அதை பழி வாங்குதல் நினைக்கிறப்போ அது இனிப்பாக இருக்கலாம் லேசாக. அதை பழி வாங்குறப்போ கூட ஆரம்பத்தில் கொஞ்சம் இனிப்பாலாம் இருக்கலாம், ஒரு திருப்தி வரலாம். ஆனால் கூடி சீக்கிரம் அதெல்லாம் போயிடும், நீங்களே வருத்தப்பட்டுருவீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பழி வாங்குதல் வெற்றிக்கு நேராக நடத்த முடியாது. அதனால் வெற்றி வர முடியாது. ஏன்னா ஒருத்தரை பழி வாங்கினீங்கன்னா அவங்க இன்னும் உங்களை வெறுத்துருவாங்க. உண்மை தானே? அவங்க இன்னும் மோசமாயிடுவாங்க. யோசித்து பாருங்கள், ஒருத்தர் நமக்கு தீமை செய்கிறாங்க, அவங்கள போய் நம்ம பழி வாங்கணும்னா அவங்க இன்னும் மோசமாக தான் ஆகுவார்கள், நம்மளை இன்னும் வெறுப்பார்கள். அது மட்டும் இல்லை, நாம் பழி வாங்கணும்னா நாமும் அவர்களை போல் கொஞ்சம் ஆயிடுறதுக்கு நேரிடலாம். அப்போ பழி வாங்குதலின் வழி தோல்வியில் தான் போய் முடியும். இயேசுவின் வழி சத்துருக்களை சிநேகிக்கிறது, தீமை செஞ்சவங்களுக்கு நன்மை செய்கிறது. அந்த வழியில் போனோன்னா நம்முடைய சத்ரு நம்முடைய நண்பனாக மாறுறதுக்கே வாய்ப்பு உண்டு. அந்த ஆள் ரட்சிக்கப்படுறதுக்கு, வாழ்க்கை மாறுறதுக்கு, ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு, நமக்கு ஒரு நண்பனாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு இயேசுடைய வழியில் போனால். அது மட்டும் இல்லை, நாம் அவனை போல் ஆகிட மாட்டோம், நாம் இயேசுவை போல் இன்னும் அதிகமாக ஆகிடுவோம். என்னங்க எது ஜெயிக்கிற வழி நீங்கள் யோசித்துக்கோங்க. பழி வாங்காமல் இயேசுடைய வழியை பின்பற்றி அவனுக்கு நன்மை செஞ்சோன்னா அவன் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு, நாம் இன்னும் பர்ஃபெக்ட் ஆகிடும். தான் இயேசு சொன்னார்ல, பரலோக பிதாவை போல பூரண சர்க்குரராய் இருங்க. அப்போது இதுதாங்க பெட்டர் வழி, இதுதாங்க ஜெயிக்கிற வழி. ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதை இன்னைக்கு கூட நீங்கள் போய் சர்ச்லாம் பண்ணி பார்க்கலாம், கூகுளில் யூடியூப்லாம் பார்க்கலாம் பாருங்கள். கொஞ்சம் சில வருடங்களுக்கு முன்பாக அமெரிக்காவில் டேலஸ் என்ற அந்த பட்டணத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு பெண் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு மேபி 20s ஒரு வாலிப பையனை கொன்னுட்டாங்க, சுட்டு கொன்னுட்டாங்க பாருங்கள். அந்த வாலிப பையன் பேர் போத்தம் ஜான், GEAN ஸ்பெல்லிங். அப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர் பேர் ஆம்பர். அவங்க ஒரு பெண் சுட்டு கொல்லப்பட்ட அந்த பையன் போத்தம். அது என்னென்னா ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியாக ஆகிடுச்சு, அது நேஷ்னல் ஸ்டோரி ஆகிடுச்சு, நியூஸ்லாம் வந்துருச்சு. ஏன்னா அது நடந்த விதம் ரொம்ப விசித்திர ஒரு சம்பவம் பாருங்கள். அந்த பையன் எங்கே சுட்டு கொல்லப்பட்டான்னா தன்னுடைய வீட்டிலே சுட்டு கொல்லப்பட்டான். அவன் வீட்டில் தன்னுடைய ஹாலில் உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ
இந்த அம்மா உள்ள வந்து அவனை சுட்டு கொண்டுட்டாங்க. எப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது எப்படின்னு வாசித்தீங்கன்னா அந்த அம்மா சொல்லுது, நான் வேலையை முடிச்சுட்டு அவங்க போலீஸ் ஆஃபீஸர் பாருங்கள், 12 மணி நேரம் மேலே லாங் ஒரு டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து, அவங்க ஆக்சுவலாக பாருங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் ஃப்ளாட்டில் இருந்தாங்க. 4வது மாடியில் அவங்க வீடு, யார் அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஆம்பருடைய வீடு இருக்குது. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தெரியாமல் 5வது மாடியில் ஏன் ஃப்ளாட்டுன்னு நினச்சி நுழைய பார்த்து கதவு திறந்து இருக்கிறத நோட்டீஸ் பண்ணி உள்ளே போய் உட்காந்தா இன்னொருத்தாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான், ஏன் இதில் நினச்சிக்கிட்டு கன் எடுத்து அவனை சுட்டுட்டேன் அப்படின்றாங்க. அவன் என்ன சுட்டுருவான்னு நினச்சி நான் அவனை சுட்டுட்டேன். இதில் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்க, என்ன உன் ஃப்ளாட்டுக்கும் இன்னொருத்தர் ஃப்ளாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதா? எத்தனை பேர் ஃப்ளாட்டில் வாழ்கிறாங்க, அது எப்படி? சிலர்லாம் என்ன சொன்னாங்க, ஓ இந்த அம்மா வந்து வெள்ளைக்கார ஒரு பெண், அவன் வந்து ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்கன் ஒரு பையன், ஒரு கருப்பர்கள் இனத்தை சேர்ந்தவன். அப்போது என்ன ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க சமுதாயத்தில் இருக்கிற சிலர்லாம் அந்த ஊரில், ஓ இது இனம் பாகுபாடுனால வந்த ஒரு இது, இந்த அம்மா வந்து கருப்பர்களை வெறுத்ததுனால இப்படி செஞ்சது. ஏன்னா எப்படி சுடலாம்? சிலர் கேள்வி கேட்டாங்க பாருங்க. கேள்வி கேட்கறதெல்லாம் நியாயமான கேள்வி தான். அதாவது போலீஸ் ஆஃபீஸருக்கு பெரிய ட்ரைனிங் இருக்கும் இல்லையா? அப்போ வந்து இன்னொருத்தன் கன் எடுக்கலன்னா அவங்க பொதுவாக கன் எடுக்க மாட்டாங்க, கையை கன் மேலே வைப்பாங்க, ரெடியாக இருப்பாங்களே ஒழிய. ஆனால் இன்னொருத்தன் அட்டாக் பண்ணாமல் அவங்க ஒன்றும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ட்ரைனிங்லாம் இருக்குது. அதெல்லாம் மீறி எப்படி இந்த அம்மா உட்காந்து ஐஸ்கிரீம், ஒருவேளை அவங்க வீடே நினச்சிருந்தா கூட, இவன் உள்ள அங்கே இருந்து தப்புன்னு நினச்சிருந்தா கூட உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கணும், எப்படி கன் எடுத்து சுட்டாங்க? பெரிய சர்ச்சை, கோர்ட் கேஸ் ஆகிட்டு இருக்கிறப்போ அந்த சுட்டு கொல்லப்பட்ட பையன், அவனுடைய தம்பி நினைக்கிறேன், அந்த போத்தமுடைய தம்பி, அவன் பேர் பிரண்ட், அவனுக்குள்ள இந்த அம்மா மேலே ஒரே வெறுப்பு, பகை. அந்த அம்மாவை எப்படியாவது கொன்று போட்டுறணும்னு அவன் திட்டம் போடுறான். எப்படி கொல்லலாம், எப்படி சாகடிக்கலாம், என் அண்ணனை கொண்டுட்டாங்களே, சொந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி சுட்டு கொண்டுட்டாங்களே, இவங்களை சும்மா விடக்கூடாது, இவங்களை எப்படியாவது கொன்னே போட்டணும்னு அவன் பாட்டு அப்படியே அந்த பகையினால் ஆட்டி படைக்கப்படுகிறான். ஆனால் அவன் கிறிஸ்தவன், அவன் வந்து கிறிஸ்தவன். ஆனால் என்ன ஆகுது, ஆரம்பத்தில் ஒரு பகையும் சாகடிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் கடவுள் அவனோட இடைப்பட்டதுனால அவன் எப்படி ஒரு முடிவுக்கு வந்துடுறான்னா, இந்த அம்மாவை நான் மன்னிக்கணும். கோர்ட் கேஸ் முடிகிறதுக்குள்ளே என்ன ஒரு முடிவுக்கு வந்துடுறான், இந்த அம்மாவை மன்னிக்கணும்ட்டு. அந்த கோர்ட் கேஸ் முடிவுக்கு வருது. முடிவுக்கு வர்றப்போ ஜட்ஜ் வந்து இந்த அம்மாவை தண்டிக்கிறார்கள். யார்? அந்த போலீஸ் ஆஃபீஸரை 10 வருஷ தண்டனை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தண்டனை கொடுத்து முடித்த பிறகு சிலர் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு கோர்ட்டில் வந்து எந்திரிச்சு பேசுகிறாங்க பாருங்கள். தண்டனைலாம் கொடுத்தாச்சு. அப்போ அந்த சுட்டு கொலை பண்ணப்பட்ட அந்த பையனுடைய ஃபேமிலியிலேருந்து சிலர் பேசுகிறாங்க. அதில் இந்த பையனும் தம்பியும் பேசுகிறான். அந்த பிரண்ட் அவன் பேசுகிறது நீங்கள் யூடியூப்பில் கூட பார்க்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் வீடியோ. ஜட்ஜுக்கு முன்னால் உட்காந்துக்கிட்டு அந்த அம்மாவை பார்த்து பேசுகிறான் கோர்ட்டில். 10 வருஷ தண்டனை அவங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. அவன் சொல்கிறான், நான் உங்களை மன்னிக்கிறேன், உங்களுக்கு எந்த தீமையும் வரக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். சொல்லப்போனால் நீங்கள் ஜெயிலுக்கே போகிறது என்னுடைய, நான் சொல்கிறேன் என் ஃபேமிலிக்கு நான் பேசலை, எனக்கு நான் தனி ஆளாக பேசுகிறேன். நான் ஃபஸ்ட்டு உங்களை வெறுத்தேன், ஆனால் நான் யோசிக்க கடவுள் என்ன விரும்புகிறார், என் அண்ணனே என்ன விரும்புவான்னா உங்களை நான் மன்னிக்கணும்னு விரும்புவாங்க. ஆகவே நான் உங்களை மன்னிச்சிட்றேன், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஒரே ஒரு காரியம், நீங்கள் இயேசுவை பிடிச்சிக்கோங்கன்றான். கிறிஸ்துவை நம்புங்க, ஏன்னா அவர் நம்ம எல்லாரையுமே மன்னிக்கிறவர், நம்மளை எல்லாருமே மன்னிக்கிறவர். ஆகவே அவர் என் உள்ளத்தில் இடைப்பட்டதுனால நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்ட்டு ஜட்ஜிக்கிட்ட திரும்பி அவன் சொல்கிறான். ஜட்ஜிக்கிட்ட பர்மிஷன் கேட்குறான், அவங்கள போய் கட்டி பிடிக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுப்பீங்களான்றான். ஸ்டாண்டில் உட்காந்துக்கிட்டு அந்த ஜட்ஜி ஒன்றும் பதிலே சொல்ல. ஏன்னா அந்த அம்மா வந்து இவன் அண்ணனை கொன்று போட்டவங்க, ஊரே பற்றி எரியுது அந்த ஒரு கான்ட்ரவர்சியில். இவன் கேட்குறான், அவங்கள போய் கட்டி பிடிக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுப்பீங்களான்னு. அவன் அம்மா ஒன்றும் சொல்லலை. திரும்ப கேட்குறான். அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், ஜட்ஜி அழுதுகிட்டே சொல்கிறாங்க, சரி போ அப்படின்னு. அவன் இறங்கி அந்த ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி போகிறப்போ அந்த அம்மா அங்கேருந்து ஓடி வந்து இவனை கட்டி பிடிக்குது. அதாவது அந்த அம்மாவுக்கு அது அவ்வளோ தேவையாக இருந்தது போல இருக்கு. 10 வருஷ தண்டனை அவங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட இவனுடைய மன்னிப்பு வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதை அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. தொடர்ந்து அந்த அம்மா என்னத்தையோ பேசுது அந்த பையன்கிட்ட, என்னன்னு கேட்க முடியல நமக்கு. அழுது ஓன்னு அழுது, ஜட்ஜே அழுகிறாங்க.
நான் கேட்குறேன், இது என்ன வீக்கான அப்ரோச்சாங்க? இது என்னங்க தோக்குற அப்ரோச்சாங்க இது? நான் சொல்கிறேன், அந்த அம்மா ஜெயிலுக்கு போனாங்க அடுத்தது. ஆனால் ஜெயிலுக்கு போனப்போ கூட நான் நினைக்கிறேன், அந்த பையன் மன்னிச்சதை அவங்க மறந்துருக்கவே மாட்டாங்க. அது அவங்களுக்கு உதவி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த இனம் பாகுபாடு, இந்த மாதிரி ஒரு தவறான காரியங்கள்லாம் அவங்களுக்கு இருந்திருந்தா கூட, அப்படி இருந்துதான்னு எனக்கு தெரியல, ஒருவேளை கருப்பர்கள் இந்த இனத்தை அவங்க வெறுத்திருந்தா கூட, இவன் காமிச்ச அன்பிலே அதெல்லாம் குணப்பட தொடங்கியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, சொல்கிறேன். அவங்க மாறுறதுக்கே ஒரு வாய்ப்பு அங்கே உண்டாயிடுச்சு. இவன் அந்த மாதிரி ஒரு அன்பை காட்டினதுனால, இயேசு காட்டுகிறது போல ஒரு அன்பை காட்டினதுனால, அவங்களுடைய ஒருவேளை அவங்கள்ட்ட ஒரு தீய குணம் இருந்திருந்தா கூட அந்த குணத்தையே மாற்றக்கூடியது இயேசுனுடைய அன்பு. அப்போ பாருங்க, ஆகவே யாரும் செய்ய முடியாதுன்னெலாம் சொல்லாதீங்க. இயேசுவை யாருமே பின்பற்றலாம் முடியாதுங்க. இவன் நான் சொல்கிறது இந்த சின்ன பையங்க, இவன் 22 வயசோ என்னமோ, எனக்கு சரியாக தெரில. அவ்வளோ ஒரு இளம் வயது பையன். கடவுள் அவனுக்குள்ள அந்த அளவுக்கு இடைப்பட்டு அவன் அந்த அளவுக்கு ஒரு அன்பை செலுத்த முடியும்னா சத்ருவுக்கு யாருக்குமே முடியாதுன்னு நம்ம எப்படி சொல்லலாம்? நம்மளாம் அதெல்லாம் ப்ராக்டிக்கல் இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? இல்லைங்க, கடவுள் உங்களோட இடைப்பட்டார்னா நீங்களும் இயேசுவை போல் அன்பை செலுத்த முடியுங்க. அப்போது இந்த இயேசுனுடைய வழி தான் சிறந்த வழின்னு சொல்ல வர்றேன். அதுதான் ஸ்ட்ராங்கான வழி, அதுதான் ஜெயிக்கிற வழி. அதுதான் அந்த வழியில் போனால் தான் எதிரி கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வழியில் போனால் தான் நாமும் இயேசுவை போல் அதிகமாய் ஆய்விடுவோம். இந்த உதாரணத்தில் சில காரியங்களை கவனிக்கணும். இது ஒரு நல்ல உதாரணம்னு நினைக்கிறேன். அந்த கதையை நான் ஏன் சொன்னேன்னா, இதில் பல காரியங்களை நோட் பண்ணணும். இது உண்மை சம்பவம், நீ கூட போய் பார்க்கலாம். ஆனால் இதில் எனக்கு இந்த 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 கதை எனக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த சில காரியங்களை நமக்கு போதிக்குது. ஏன்னா இப்போது சத்ரு அன்பு கூறணும்னு சொல்கிறதுனால சிலர் என்ன நினச்சிக்கிறாங்க, சத்ருவை நம்ம மன்னிக்கணும், சத்ருக்காக ஜபிக்கணும், சத்ரு ஆசீர்வதிக்கணும், சத்ரு அன்பு கூறணும்னு நினைக்கிறதுனால சிலர் எப்படி ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்கன்னா, அப்போ நீதி நியாயம் எல்லாம் மறந்துடலாம், அதெல்லாம் ஒதுக்கிடலாம். ஒருத்தன் தீமை செஞ்சான்னா அவன் செஞ்ச தீமையெல்லாம் மறந்து அதை பாட்டு கண்டுக்காமல் விட்டுறலாம். ஏன்னா இயேசு தானே மன்னிக்க சொல்லிட்டார், இயேசு தானே அன்பு செலுத்த சொல்லிட்டார், சத்ருக்கு அன்பு காட்ட சொல்லிட்டார். ஆகவே மன்னிச்சு அவனை மறந்து விட்டு நீதி நியாயம்லாம் கேட்க முடியாது, ஏன்னா இயேசுனுடைய வழியில் போயிட்டா இப்படி தான்னு தப்பான ஒரு முடிவுக்கு சிலர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் எனக்கு இந்த சம்பவம், இந்த கதை பிடிக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு 10 வருஷம் தண்டனையும் கொடுக்கப்படுது, நீதி நியாயம் கடைப்பிடிக்கப்படுது. அதே நேரத்தில் அந்த அம்மாவுக்கு அன்பும் செலுத்தப்படுது. என்ன சொல்கிறீங்க? அவன் சொல்கிறான், அந்த பையன் வாய் திறந்து சொல்கிறான், நீங்கள் ஜெயிலுக்கு போகணுன்னு நான் ஆக்சுவலாக விரும்பலை. அதை கேட்டுட்டு அந்த ஜட்ஜு, கரெக்ட் தான்ப்பா, அவங்க ஜெயிலுக்கு போவான், நான் கட்டி பிடிச்சிட்டல, இப்போ 10 வருஷம் தானே கேன்சல் பண்ணிடலான்னு சொல்லியிருந்தா அது தப்பாயிட்டு இருக்கும். ஏன்னா ஜட்ஜினுடைய வேலை நீதியும் நியாயத்தையும் பார்க்கறது. நாட்டில் நீதியும் நியாயமும் நிலைநிறுத்தப்பட வேண்டும். அந்த ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணவர் அரசாங்கம் மட்டும் கிடையாது, கடவுளே அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார் வேதம் சொல்லுது. தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா கடவுள் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர். அப்போ நீதி நியாயம் கடைப்பிடிக்கப்பட வேண்டும். ஆனால் சத்துருக்களையும் அன்பு கூறலாம், நேசிக்கலாம். சிலுவையில் அப்படி தான் நடக்குது. நீதி நியாயம் கடைப்பிடிக்கப்படுகிறது. நம்முடைய பாவங்களுக்காக தேவன் இயேசுவை தண்டிக்கிறார், பாவிக்கு இரக்கத்தை மன்னிப்பை அளிக்கிறார். அப்போ நீதி நியாயம் இருக்குது, அன்பு இரக்கம் மன்னிப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. பாருங்க, ஏன் சொல்கிறேன்னா, நாம் சட்ட பிரகாரமாக சில நீதியை நாடுவது, நியாயத்தை நாடுவதெல்லாம் தப்பு கிடையாது. சில நேரம் நாட்டுக்கு அது நல்லது. என்ன சொல்கிறீங்க? தீமை செய்கிறவனை மன்னிக்கணும், நாம் அன்பு காட்டணும். ஆனால் அதே நேரத்தில் செஞ்ச தீமைக்கு நியாயம் சரி கட்டுறதும் நாட்டுக்கு நல்லது என்பதை அந்த உதாரணம் தெளிவுபடுத்துது. அப்போது நமக்கு ஞானம் வேணும். பாருங்கள், சத்துருக்களுக்கு அன்பு செலுத்துகிறதுக்கு ஒரு ஞானத்தோடு செய்யணும். ஞானத்துக்காக ஜெபிங்க. அப்போ தான் கடவுளுடைய வழியில் நம்ம சத்துருக்களுக்கு அன்பு செலுத்த முடியும். சரி, அப்போ நான் நம்புகிறேன், இப்படி நாம் வாழ்வோமானால் சத்ரு கூட மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் சிலர் சொல்லலாம், ஏங்க உண்மைதாங்க, இப்படி நம்ம வாழ்ந்தால் கடவுள் இயேசு மாதிரி சத்ருக்கு அன்பு செலுத்தினா மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டுன்றது உண்மை. ஆனால் சிலர் மாற மாட்டாங்க இல்லைங்க, எல்லோரும் மாறிடுவாங்களா? சிலர் ரொம்ப மோசமான ஆசாமிகளாக இருக்காங்களே, கேடு கெட்டவங்களாக இருக்கிறாங்களே, என்னங்க பண்ணுறது?
சிலர் மாற மாட்டாங்கல்ல. அப்போ என்னங்க, எப்படிங்க இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம? அப்போ என்ன சொல்ல வராங்க? சிலர் மாற மாட்டாங்கன்னா அப்போ நம்ம வழியை மாற்றிக்கிறது. அப்போது சிலர் மாற மாட்டாங்க, ஆகவே நாம் இயேசுவின் வழியை பின்பற்ற வேண்டாம், பழி வாங்குதலுக்கு போயிடலாமா? அப்போது சிலர் மாற மாட்டாங்கன்றதுனால நம்ம வழியை மாற்றிக்கக்கூடாது, மாற்றிக்க முடியாது. ஏனென்றால் சிலர் மாறலனா கூட நாம் எதையுமே இறுதியாய் இழக்க மாட்டோம். சிலர் மாறலனா கூட இறுதியாய் நாம தான் ஜெயிப்போம். இதுதான் ஜெயிக்கிற வழி, இதுதான் சிறந்த வழி. அவங்க மாறினா இது இன்னும் சூப்பர். ஏன்னா சத்துரு நண்பன் ஆயிடுறான், அவன் ரட்சிக்கப்படுறான், தேவன் இடத்தில் சேர்க்கப்படுகிறான், வாழ்க்கையே மாறிடுது, அவன் நல்லா ஆயிடுறான் நம்ம செலுத்தின அன்புனால, அது சூப்பர். ஆனால் அவன் மாறலனா கூட நாம நல்லாயிடுவோம்ல. அவன் மாறலனா கூட நாம் இறுதியில் எதையுமே இழக்க மாட்டோம். இதை பவுல் போதிக்கிறார் பாருங்க அதே பகுதியில் ரோமர் 12 இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் பாருங்க. அவன் மாறினா சூப்பர், மாறலனா கூட நான் எதையும் இழக்க மாட்டேன். ரோமர் 12:14 ஏற்கனவே வாசித்தோம். என்ன சொல்கிறார்? துன்பப்படுத்துகிறவர்களே ஆசீர்வதியுங்கள். 17 இப்போ வாசிக்கிறேன் கேளுங்க. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். எல்லாம் சொல்லுங்க, நாடுங்கள். அப்படி ட்ரை பண்ணுப்பான்றாரு. 18 பாருங்க, கூடுமானால். எல்லாம் சொல்லுங்க, கூடுமானால். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கூடுமானால். பவுல் அவர் ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறார். ப்ராக்டிக்கலாக இது செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சிலவனுங்க ரொம்ப நம்மளை தூண்டி விடுறானுங்க இல்லையா? கூடுமானால் அப்படின்னு கிட்டத்தட்ட கெஞ்சாத குற மாதிரி சொல்கிறார். முடிஞ்ச அளவுக்குப்பா, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். பவுல் சொல்றார், எனக்கு புரியுதுப்பா, சிலவன் உன்னை தூண்டி விடுறான்னு புரியுது, ரொம்ப கஷ்டமா இருக்குது, இயேசுவின் வழியில் போறது சிலர் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு. கூடுமானால் உனக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். அப்புறம் 19 பாருங்க, அந்த கஷ்டமான கேஸை அட்ரஸ் பண்ற மாதிரி தெரியுது. 19, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். ரொம்ப உனக்கு கஷ்டமா இருக்குன்னு நீ சொன்னா கூட நீ பழி வாங்காதன்றார். ஏன்? பழி வாங்குதல் என்னுடையது, நானே பதில் செய்வேன். யார் சொல்லிட்டா? கர்த்தர் சொல்லிட்டார். அவர் தான் ஜட்ஜு, அவர் தான் நீதி நியாயம் பார்க்கணும், அவர் தான் தண்டிக்கணும். அந்த உரிமை அவருக்கு தான் இருக்கு, ஓன்ட்ட இல்லை. அவர்கிட்ட மட்டும் அந்த உரிமை இருக்கு. டாப்ல அவரை போன்ற இந்த நாட்டில் ஜட்ஜஸ் மற்ற அதிகாரிகள் அவர்களுக்கு உரிமை இருக்கு. நீ பாட்டு சைட்டு மினிக்கு நினைச்சத செய்யக்கூடாது, செய்யாத, ரொம்ப கஷ்டமா இருந்தா கூட பழி வாங்காத. ஏன்னா கடவுள் சொல்லிட்டார்ல, பழி வாங்குதல் என்னுடையது, நானே பதில் செய்வேன். அவர்கிட்ட விட்டுரு. கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். எல்லாம் சொல்லுங்க, கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். எப்படி பேசுறாரு பாருங்க பவுல். ரொம்ப கஷ்டமா இருக்கா, சரி விட்டுரு, கடவுளுடைய கோபாக்கினைக்கிட்ட விட்டுரு, அவர் தண்டிப்பார்ப்பா அப்படின்றாரு. 20ஆம் வசனம், அன்றியும் ஆனாலும் உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனை காய விடு சொன்னாரா? உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நான் இப்படி பேசுறாரு. கஷ்டமா இருந்தா கூட பழி வாங்கிடாத, அது கர்த்தருடையது. சொல்ல போனா உன் சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு உணவு கொடு, தாகமா இருந்தா பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தொடர்ந்து இப்படியே தீமை செய்யறவனுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருந்தா, ரொம்ப கஷ்டமா இருந்தா கூட ஒரு நம்பிக்கையோட, இல்ல என்ன ஆனாலும் கடவுள் நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட தொடர்ந்து நீ பாட்டு வழியை மாத்திக்காம நன்மை செஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆயிடும்? அவன் மாறலனா அவன் தலையின் மேல் நீ அக்கினி தழலை குவிப்பாய். அக்கினி தழல்னா நாங்க தேவ கோபாக்கினை. பழைய ஏற்பாட்டினுடைய அந்த சித்தரிப்பில் படிச்சீங்கன்னா, அது பழைய ஏற்பாட்டு வசனங்கள்லாம் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் அக்கினி தழல் வர்றப்போ அது தேவ கோபாக்கினையை சித்தரிக்குது. என்ன சொல்றாரு? ஒருவேளை அவன் மாறலனா கூட நீ எதையும் இழக்க மாட்ட. கடைசியில் சொல்ல போனா அவனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீ நன்மை செய்தியோ அந்த அளவுக்கு அவன் நியாயம் தீர்க்கப்படுவான், தேவ கோபாக்கினையை பெற்றுக்கொள்வான்னு தான் சொல்ல வர்றாரு. என்னங்க பவுல் இப்படி போதிக்கிறாருன்னு சொல்லாதீங்க. என்னங்க பவுல் இயேசுவை போலயே இல்லைன்னு சொல்லாதீங்க. சிலர் நினச்சிக்கிறாங்க அப்போ பவுல் பாருங்க எவ்வளோ மோசமான ஆள், அந்த குணம் அவர்கிட்ட போகல, பழி வாங்குற குணம்.
என்ன சொல்றாரு? சத்ருவ சிநேகி. ஏன்? அப்பதான் அவன் நல்லா ஒரு நாள் வாங்கி கட்டுவான். நீ எந்த அளவுக்கு அன்பு காட்டுறியோ, நன்மை செய்யறியோ, அந்த அளவுக்கு அவனுக்கு வரும் பாரு ஒரு நாள் கோபாக்கினே. அப்படியா சொல்ல வராரு? அப்படி புரிஞ்சுக்க கூடாது பாருங்க. கரெக்டாக 14ஆம் வசனத்திலிருந்து வாசித்து ஒட்டு மொத்தமாக கான்டெக்ஸ்டோட வாசித்து புரிஞ்சுக்கணும். சொல்ல போனால் ரோமருக்கு எழுதின நிருபம் முழுவதும் வாசித்து அதெல்லாம் வச்சு தான் புரிஞ்சுக்கணும். அது அப்படி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி புரிஞ்சுப்பீங்க? சொல்கிறேன் கேளுங்க, விளக்குறேன் கேளுங்க. என்ன சொல்ல வர்றார் பவுல்? எப்பா, நாம் இயேசுனுடைய வழியை தான் பின்பற்றணும். சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஏன்னா இதுதான் இயேசுவின் வழி. ஏன் இந்த வழியில் போகிறோம்? அப்போதான் அவன் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவன் மாறணும். இன்னொருத்தனுடைய நன்மை நம்ம விரும்புகிறோம், நம்முடைய சத்ருனுடைய நன்மை கூட விரும்புகிறோம், சத்ரு கூட ரட்சிக்கப்படணுன்றதை விரும்பி இந்த வழியில் போகிறோம். ஏன்னா அப்போதான் அவன் மாறுறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. ஆனால் அவன் மாறலைன்னா, அவன் மாறாட்டிலும் நீ வழியை மாற்றிக்காத. ஏன்னா இதுதான் ஜெயிக்கிற வழி. அடுத்த வசனத்தில் தானே வருது, 21, தீமையை நன்மையினால வெள்ளு. இதுதான் ஜெயிக்கிற வழி. அவன் என்ன மாறலனாலும் நீ உன் வழியை மாற்றிக்காத. ஏன்னா இதுதான் ஜெயிக்கிற வழி. இறுதியில் நீ இப்படியே போயிட்டு இருந்தா நீ எதையுமே இழக்க மாட்ட. நீ செய்கிற நன்மைக்கெல்லாம் ஏற்ற பலனை தேவன் தருவார். அவன் செஞ்ச அட்டூழியத்துக்கெல்லாம் ஏற்ற தண்டனையும் தேவன் தருவார். இதுல என்னன்னா, அவன் அட்டூழியம் செய்ய செய்ய நீ நன்மை செஞ்சனா அந்த அளவுக்கு அவன் மாறலன்னா இறுதியில் அவன் வாங்கி கட்டிக்குவான். அதான் சொல்றேன். இதுல என்ன தப்புன்னு கேட்கிறேன் நான். தேவன் அன்புள்ளவர் மட்டும் இல்ல, நீதி நியாயம் கடைபிடிக்கிறவர். இதுல எந்த தப்பும் இல்லையே. இது வந்து பைபிள் லாஜிக். இதே லாஜிக் வந்து ரோமர் 2:4-5 இருக்கு பாருங்க. ரோமர் 2:4-5. அதாவது பவுல் என்ன சொல்லலைன்னா, அவன் நல்லா வாங்கி கட்டிக்கும்படி நீ அன்பு கூறுன்னு சொல்ல. என்ன, அவன் மாறும்படி அன்பு கூறு. ஆனா அவன் மாறலனாலும் அன்பு கூறு. நீ எதையும் இழக்க மாட்ட. நீ செய்யற நன்மைக்கு ஏற்ற பலன் இருக்கும், அவனுக்கு தண்டனை இருக்கும். சொல்ல போனா நீ எந்த அளவுக்கு நன்மை செஞ்சும் அவன் மாறலையோ அந்த அளவுக்கு அவனுக்கு தண்டனை வரும். இது பைபிள் லாஜிக் பாருங்க. ரோமர் 2:4-5 இதே லாஜிக் வருது. ரோமர் 2:4-5 இதே மாதிரி லாஜிக் பவுல் அங்க சொல்றாரு. தேவ தயவு வந்து நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. தேவ தயவு வந்து நம்ம குணப்படும்படி நாம, அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் ஏன் நமக்கு நல்லதை செய்யறாரு? நாம மனம் திரும்பணும் என்பதனால நமக்கு நல்லதை செய்கிறார். தமிழ் அவ்வளோ தெளிவாக வரல. இங்கிலீஷில் the kindness, the goodness of God leads us to repentance. அப்போ சில நேரம் நீங்க யோசிச்சிருப்பீங்க இல்லையா? சில நேரம் நம்ம கெட்டது செய்யறப்போ கூட கடவுள் தொடர்ந்து நமக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்துருக்கீங்களா? யோசித்துருக்கீங்களா? சில நேரம் நம்ம ஏதாவது அவருக்கு விரோதமாக செஞ்சிட்ட பிறகு கூட நல்லது நடந்துகிட்டு இருக்கு வாழ்க்கையில். நம்மளே ஆச்சரியப்படுறோம், ஐயோ ஏதோ பயங்கரமா நடக்கும் நினைச்சோம், கடைசியில் நல்லது நடந்துகிட்டு இருக்கு. இதை வச்சுக்கிட்டு சிலர் எப்படி நினைக்கிறாங்க, ஓஹோ அப்போ நான் செய்யற கெட்டதெல்லாம் ஓகே போல இருக்கு, கடவுளுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. முட்டாள்தனம். ஏன் அவர் தொடர்ந்து நல்லவரா இருக்கிறார்னா, நாம மனம் திரும்புதலுக்கு நேராய் நம்மை நடத்தும்படி. தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. 4ஆம் வசனம். ஆனா 5ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, உன் மன கடினத்தினால உனக்காக கோபாக்கினை குவித்து கொள்ளுகிறாயே. யூதர்களுக்கு பேசுறாரு, மனம் திரும்பாத யூதர்களுக்கு பேசுறாரு. உனக்கு தொடர்ந்து நீ யூதனா இருக்கிற, எவ்வளோ ஆசீர்வாதத்தை கடவுள்கிட்ட இருந்து பெறுகிற, ஏன் அதை எப்படி நீ எடுத்துக்கணும்? கடவுள் உன்ட்ட ஏன் எவ்வளோ நல்லவரா இருக்கிறார், நல்லது செய்யறார், நீ மனம் திரும்பணும்ப்பா. ஆனா நீ தொடர்ந்து இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருந்தன்னா நீ என்ன பண்ணுவ? கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாய். அப்ப கடவுள் ஏன் நமக்கு நல்லவரா இருக்கிறாரு? நாம மாறணும். அவர் நல்லவரா இருக்கிறார்ன்றத பார்த்தே நாம் அவர் பக்கம் சாயணுன்றத அவர் விரும்புகிறார். ஆனா ஒரு மனுஷன் இல்ல, முடியவே முடியாது, நான் கடவுளை நம்பவே மாட்டேன் அப்படின்னு அப்படியே போயிட்டு இருந்தான்னா அவன் என்ன பண்றான்? தனக்கே கோபாக்கினியை குவித்து கொள்ளுகிறான். என்னங்க, சிம்பிள் தானங்க. அல்லது இதே லாஜிக் வந்து யோவான் 3:17-19 இருக்கு பாருங்க. யோவான் 3:17-19 பேசிக்கா என்ன சொல்றாரு? இயேசு தான் சொல்றாருங்க. யோவான் 3:17-19 இயேசு என்ன சொல்றாருன்னு சிம்பிளா சொல்லிடுறேன். இயேசு என்ன சொல்றாரு? ஏப்பா, பிதா குமாரனை ஏன் உலகத்துக்குள்ள அனுப்பினார்? ஜனங்களை ரட்சிக்கும்படி அனுப்பினார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி இல்ல, ரட்சிக்கும்படி அனுப்பினார். ஆனால் 19ஆம் வசனத்துல சொல்றாரு, சிலர் வந்து ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்பினதனால அந்த ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறார்கள். அதாவது
உலகத்துக்கே ஒளியா இருக்கிற இயேசுவை ஏன் தேவன் அனுப்பினார்? எல்லாருக்கும் ஒளி தரும்படி, எல்லாரையும் ரட்சிக்கும்படி. ஆனா இந்த ஒளி வந்த பிறகும் சிலர் ஒளிக்கு பதிலாய் இருளையே விரும்பினார்களே. இல்ல இந்த ஒளி வேண்டாம், நாங்க இருளே இருந்துக்கிறோம். ஏன் விரும்பினாங்க? 19ஆம் வசனத்தில் காரணமும் கொடுக்கிறார். தங்களுடைய செய்கைகள் தீய செய்கைகளாய் இருந்தது. ஆகவே இருளையே விரும்பினாங்க. காக்ரோச் எப்படி இருளை விரும்புது, அதுபோல சிலர் இருளையே விரும்பிடுறாங்க. அப்ப தேவன் உலகத்தை ரட்சிக்கும்படி ஒளி அனுப்புகிறார், இயேசு அனுப்புகிறார். ஆனா இயேசு வந்தோம் இயேசு வேண்டான்னு தள்ளுகிறவர்கள் என்ன பண்றாங்க? தங்களே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொள்கிறார்கள். இது தேவனுடைய ஃபால்ட் கிடையாது. ஜனங்க ரட்சிக்கும்படி இயேசு அனுப்பிச்சாரு, ஆனா இயேசுவை வேண்டான்னு நிராகரித்தா நம்ம தலைமையிலேயே தண்டனையை வரவழைச்சுக்கிறோம். என்னங்க? அதுதான் பவுல் சொல்றாரு. எப்பா நாம சத்ருவை ஏன் அன்பு கூறுறோம்? அவன் மாறணும் என்பதற்காக. ஆனா அவன் மாறாததுனால நம்ம வழியை மாத்திக்க மாட்டோம், நாம தொடர்ந்து அன்பு கூறுவோம். மிஞ்சி மிஞ்சி போனா என்ன நடக்கும்? அவன் ஒருவேளை மாறலைன்னா கூட நாம இயேசுவை போல ஆயிடுவோம். அவன் எக்ஸ்ட்ராவா தண்டிக்கப்படுவான் ஒரு நாள். பாயிண்ட் என்ன? இயேசுடைய வழியில தயவு செய்து போங்க. எந்த காரணத்துக்கும் அந்த வழியை விட்டு விடாதீர்கள். இதுதான் ஜெயிக்கிற வழி, இதுதான் வெல்லுகிற வழி. தீமையினால வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால வெல்லுங்கள். அப்போ இப்படி நான் சொல்றதுனால திரும்ப ஒரு காரியத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன். அப்போ சத்ரு மாறலனாலும் நாம அந்த சத்ரு அன்பு கூறணும் அப்படின்றது உண்மையானால் இதையும் எடுத்துக்கிட்டு தப்பா அப்ளை பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு என்னை ஒருத்தங்க அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இயேசு இந்த அபியூஸ் பண்றவனுக்கு அன்பு செலுத்த சொல்றாரு இல்லையா? அப்போ நான் போய் அந்த அபியூஸ் பண்றவனையும் கட்டி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னங்க? அது முட்டாள்தனம். ஞானம் இல்லாமல் இதை அப்ளை பண்ணக்கூடாது. ஒருத்தன் அபியூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த விதத்தில் உங்களுக்கு சத்ருவாக இருக்கிறாங்கன்னா அவங்கள அன்பு கூறுங்க. கொஞ்சம் தூரமாக இருந்தே அன்பு கூறுங்க, கட்டி பிடிக்காமல் அன்பு கூறுங்க. கொஞ்சம் தூரமாக இருந்துக்கிட்டு அவங்களுக்காக ஜெபிங்க. அவங்களுக்கு நன்மை நன்மை வரணும்னு விரும்புங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் விரும்புங்க. அவங்க மாறணும்னு ஜெபிங்க. தூரமாக இருந்து நன்மை செய்யுங்களேன். முட்டாள்தனமா இதை எடுத்துக்கிட்டு இயேசு சத்ரு அன்பு கூற சொன்னார். ஆகவே அபியூஸ் பண்ண நானும் அப்படியே இதெல்லாம் அபியூஸையும் வாங்கி கட்டிக்கணும், இதுதான் தேவனுடைய விருப்பன்றத முட்டாள்தனமான ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டாம். ஞானம், அதனால தான் இதை அப்ளை பண்றதுக்கு தேவனுடைய ஞானம் வேணும். அந்த கதையில் அந்த மனுஷன் கட்டி பிடிச்சதுனால எல்லாரையும் கட்டி பிடிக்கிறது. தூரமா இருந்து உனக்காக நான் ஜபிக்கிறேன், உன்னை மன்னிக்கிறேன், உள்ளத்துல மன்னிச்சிருங்க, உன்னை மன்னிச்சிடறேன், நான் அவங்கள்ட்ட தெரியப்படுத்துங்க, உன்னை மன்னிக்கிறேன், நான் உனக்காக ஜெபிக்கிறேன், ஆனா நீ என் வாழ்க்கையில் இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்ல வேண்டியன்னா சொல்ல வேண்டும் தான். அவ்வளவுதான். என்னங்க? ஞானம் சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா என்னத்தையோ கேட்டுட்டு என்னத்தையோ சொல்றோம்னு நினைச்சுக்கிட்டு என்னத்தையோ செய்வாங்க ஜனங்க. திங்கிங் மாறணும். ஆனா என்ன திங்கிங் மாறினாலும் இது கஷ்டம் தானே. இப்போ வேற விதமா சிந்திக்கணும். ஆனா இதுல இன்னொரு விஷயமா இருக்கு பாருங்க. சிந்திக்கிற விதம் மாறணுன்றது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு தடை என்னன்னா, நம்ம ஏன் இயேசுவை போல நாம சத்துருக்களை அன்பு கூறுறது இல்லைன்னா, இயேசுவை போல அன்பு சில நேரம் நம்மகிட்ட இல்லை. இயேசுவை போல அன்பு நம்மகிட்ட இல்லை. திங்கிங் மட்டும் மாறினா பத்தாது, வேற விதத்துல சிந்திச்சா மட்டும் பத்தாது. இது வீக்கான வழி இல்லை, இது ஸ்ட்ராங்கான வழி, இது தோக்கிற வழி இல்லை, இது ஜெயிக்கிற வழி, இதுதான் சிறந்த வழி, அவன் மாறலன்னா கூட இதுதான் சிறந்த வழி, இப்படிலாம் சிந்திக்கணும், கண்டிப்பா சிந்திக்கணும், அப்பதான் மாற முடியும். ஆனா அப்படி மட்டும் அது மட்டும் பத்தாது. உள்ளத்துல இயேசுவை போல ஒரு அன்பு இருந்தாதான் இயேசுவை போல சத்ருவை அன்பு கூற முடியும். இயேசு ஏங்க ஆணி அடிச்சவனை அன்பு கூர்ந்தார், நிந்திச்சவனை அவர் முகத்துல துப்பினவனை மன்னிச்சார், ஏங்க அவனுக்காக ஜெபிச்சாரு? ஏன்னா உண்மையிலே அவன் நல்லா இருக்கணும்னு விரும்பினாருங்க. அவன்லாம் நல்லா இருக்கணும் என்பதை இயேசு விரும்பினார், மனசார விரும்பினார். அப்படிப்பட்ட அன்பு அவர்கிட்ட இருந்தது. அவருடைய உள்ளத்துல அப்படிப்பட்ட அன்புங்க, அவருடைய சுவாபம் அப்படிப்பட்டது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தமக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிற அந்த மனிதர்கள் கூட மாறணும், நல்லா ஆகணும், நல்லா இருக்கணும் என்பதை இயேசு விரும்பினதுனாலதான் அப்படிப்பட்ட விதத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப உண்மையிலே இயேசுவை போல நாம இருக்கணும்னா அது உள்ளத்திலிருந்து வரணும் பாருங்க. அப்படிப்பட்ட அன்பிலிருந்து வரணும். நம்முடைய சத்ரு மேல அப்படிப்பட்ட அன்பு வேணும். ரொம்ப கஷ்டம். இதை நீங்க மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. இது ஏதோ ஒரு தீர்மானத்தை எடுத்து ஒரு செய்தியை கேட்டு சரி இன்னிலிருந்து நான் தீர்மானிக்கிறேன் இயேசுவை போல நான் அன்பு கூறுவேன் சொன்னாலாம் பத்தாதுங்க. சுவாபமே அப்படி இருக்கணுங்க. உள்ளத்துல அப்படிப்பட்ட அன்பு இருக்கணும். முதல்ல
அப்போதான் அப்படி அன்பு காட்ட முடியும். எப்படிங்க அப்படி ஆகுது? இயேசுவை போல அந்த ஒரு அன்பு எப்படி நாம பெறுவது, எப்படி அன்புல வளர்றது? வெறும் ஒரு தீர்மானம் எடுத்தாலாம் பத்தாதுங்க. கஷ்டப்பட்டு நான் ட்ரை பண்ண போறேன், நீ அதெல்லாம் பத்தாதுங்க. சுவாபமே மாறணுங்க. இயேசுவை போல அதிகமாக மாறணும். அந்த அன்பு அவரை போல இருக்கணும் உள்ளத்துல. எப்படி வரும்னா, இயேசுவை பார்க்க தான் வரும். இயேசு எப்படி நம்மளை அன்பு கூர்ந்தார் என்பதை பார்க்க புரிய பாராட்ட ரசிக்க இயேசு என்ன எப்படி அன்பு கூர்ந்தார். நான் பாவியா இருக்கிறப்போ அன்பு கூர்ந்தார், நான் அவருக்கு சத்துருவா இருந்தப்போ அன்பு கூர்ந்தார் என்பதை ஆழமா புரிஞ்சிக்க அப்போதான் நாமும் அவரை போல அன்பு கூற ஒரு குணம் பெறுவோம். எப்படிங்க மாறுவது? எப்படி அப்படிப்பட்ட அன்பை பெறுவது? இப்படிதான் இயேசு நம்மளையும் அன்பு கூர்ந்தார் என்பதை உணரணும். நாமளும் ஒரு காலத்துல தேவனுக்கு சத்துருவாய் தானே இருந்தோம், உண்மைதானங்க? நாமும் ஒரு காலத்துல தேவனுடைய சத்துருவாய் இருந்தோம். என்ன, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரொம்ப க்ளோஸா இருந்தோமா கடவுள்கிட்ட? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? சிலர் அப்படி நினைச்சுக்கிறாங்க. குறிப்பா கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவங்கலாம், நானும் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். சிலர் நமக்கு எப்படி என்ன வந்துடுதுன்னா, ஃபர்ஸ்ட்லேருந்தே நாம் கடவுளை ரொம்ப அப்படியே க்ளோஸ். எப்படி பிறந்ததுலேருந்தே நம்ம பேக்ரவுண்டு தலைமுறையா. வேதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிறந்தப்போவே தேவனுடைய சத்ருவா தான் பிறந்தீங்க, தெரியுமா உங்களுக்கு? என்னைக்கு நம்ம முப்பாட்டன் ஆதாம் விளக்கப்பட்ட கனியை புசிச்சு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவனுடைய முகத்திலே துப்ப பார்த்தானோ, அன்றைக்கு மனுவர்க்கமே தேவனுக்கு எதிரி ஆயிடுச்சு. தேவனுக்கு எதிரி ஆயிட்டோங்க. நம்ம பிறந்தப்போவே எதிரியா தான் பிறந்தோம். சில நேரம் ஒரு குடும்பத்தில் பிறக்கிறப்பவே இன்னொரு குடும்பத்துக்கும் நமக்கும் ஒரு இது இருக்குல்ல, நாம அவங்க எதிரியா, அல்லது ஒரு நாட்டில் பிறக்கிறதுனாலே இன்னொரு நாட்டில் இருக்கிறவங்க நமக்கு எதிரியா தானே இருக்கிறாங்க. அது போல மனுஷனா பிறந்தாலே நாம தேவனுடைய எதிரியாயா தொடங்குறோம். அப்புறம் போக நாமும் அந்த ஒரு பகையை வளர்த்துக்கிறோம். நாமும் அவருக்கு விரோதமாக காரியங்களை செஞ்சோமா இல்லையா? ஆதாம மட்டும் தப்பு சொன்னா பத்தாது, முப்பாட்டன் ஆதாம் பண்ண வேலை தான் இதெல்லாம். அதாவது நாம ஒன்றும் பண்ணலையா? நாம வளர்றப்ப நாம தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யலையா? நாம எத்தனை விளக்கப்பட்ட கனியை புசித்தோம். நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் எல்லாத்தையும் ஆற்றலையும் திறமையும் கை காலையும் குடும்பத்தையும் வேலையும் சம்பாத்தியத்தையும் கொடுத்த தேவனுக்கு விரோதமாக எத்தனை தடவை பாவம் செய்திருக்கிறோம், முரட்டாட்டம் செய்திருக்கிறோம். அவர் சொல்கிற வழியில் போகாமல் யார் என்ன கேட்க முடியும்? நான் பாட்டு ஏன் வழியில் போகிறேன், எனக்கு உரிமை இருக்குன்னு நினச்சி எத்தனை தடவை வாழ்ந்திருக்கிறோம். ஆதாம் செய்தது தான் நாம் எல்லாருமே செய்திருக்கிறோம். அப்போ நாமும் பிறக்கிறப்பவே எதிரி சத்ரு, வளர்றப்பவும் சத்ரு. இதுதான் நம்ம கதை. இப்படி தான் தொடங்கிச்சு. நாம் சத்துருக்களாய் இருக்கையில், நாம் பாவிகளாய் இருக்கையில், ரோமர் 5:8 சொல்லுது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? உலகத்தினுடைய அன்பு ரொம்ப வித்தியாசங்க. நாம் அவருக்கு விரோதமாக கையை காமிச்சிக்கிட்டு இருக்கிறப்போ, கையை குலுக்கிட்டு இருக்கிறப்போ, முரட்டாட்டம் செய்துட்டு இருக்கிறப்போவே நாம பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். இதன் மூலமா அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். 10ஆம் வசனம் சொல்லுது, ரோமர் 5:10, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். எல்லாம் சொல்லுங்க, அந்த வசனத்தை சொல்லுவோமா? நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், சொல்லுங்க, அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். சத்துருக்கரா இருக்கிறப்போ குமாரன் நம்மளுக்காக மரிச்சார். சத்துருக்காக மரிச்சாருங்க, நல்ல ஜீவனுக்காக மரிக்கல. பாவியா இருந்த சத்ருவா இருந்த ஜீவனுக்காக மரிச்சார். அப்படிதான் நான் அவருக்கு நண்பனானேன். சத்துருக்காக அவர் மரிச்சதுனால சத்ருவா நண்பனாக்கி விட்டாரு, ஒப்புரவாக்கி விட்டார். அப்போ இதை நான் உணரணும். பாருங்க, என்ன உணரணும்? நான் எந்த அளவுக்கு தேவனுக்கு சத்ருவா இருந்தேன், அப்போ சத்ருவா இருக்கிறப்போ எனக்கு எந்த அளவுக்கு அன்பு செலுத்தினார், எனக்காக உயிரையே கொடுத்தார் இல்லையா? நானும் அந்த ஆணி அடிச்சவனை போலதான், நானும் அவர் மேல துப்பினவனை போலதான். அவங்கள மாதிரி நானும் பாவியா தான் இருந்தேன், நானும் அவருக்கு சத்ருவா தான் இருந்தேன்.
ஆனா அந்த நேரத்தில் கூட எனக்காக உயிரையே கொடுத்தாரு. என்கிட்ட எந்த ப்ராமிஸும், என்கிட்ட இருந்து நான் ஒரு நன்மையும் செய்யறதுக்கு முன்னால எனக்காக அவர் உயிரை கொடுத்தாருல்ல. அவருக்கு நேரம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால எனக்காக உயிரை கொடுத்தாருல்ல. அவருக்கு விரோதமாக நான் வாழ்ந்த போவே எனக்காக உயிரை கொடுத்தாருல்ல. அப்படின்றத நீங்க உணர உணர என்ன ஆயிடும்? உங்க உள்ளம் மாற்றப்படும். இயேசுடைய அன்பை பார்க்க பார்க்க ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உங்களை இயேசுவை போல ஆக்கிடுவார் கொஞ்சம் கொஞ்சமா. எப்படி ஆயிடும்? நாளைக்கு உங்களுக்கு விரோதமாக ஒருத்தவன் தீமை செஞ்சான்னா நீங்க எப்படி நினைக்க தொடங்கிடுவீங்க? சரி, என்ன இருந்தாலும் அவன் எனக்கு செஞ்சதை விட நான் கடவுளுக்கு விரோதமா செஞ்சிட்டேன். அவன் எனக்கு விரோதமா செஞ்சது பெருசா அல்லது நான் கடவுளுக்கு விரோதமா செஞ்சது பெருசா? நான் கடவுளுக்கு விரோதமா செஞ்சது தான் பெருசு. ஆகவே அவன் என்ன செஞ்சாலும் அவனை மன்னிக்கலாம், நம்ம அவனுக்கு நன்மை செலுத்தலாம் அப்படின்னு யோசிக்க தொடங்கிடும். என்னங்க, மற்றவர்கள் நமக்கு செய்யற தீமை பெருசா, நாம தேவனுக்கு விரோதமா செஞ்ச பாவம் பெருசாங்க? என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஒரு உதாரணம் கொடுக்குறேன். வீட்டில் 2 சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளைக்கு தீமை செய்து பழி வாங்குதல் போயிட்டே இருக்குது. பார்த்துருக்கீங்களா சின்ன பிள்ளைகள் சண்டை போடுறத? அது ஒரு லெவல். ஒருத்தருக்கு அவங்க தீமை செஞ்சுக்கிறது ஒரு லெவல். ஆனால் அதில் ஒரு பிள்ளை ஒரு வேளை, சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு, தகப்பனுக்கு விரோதமாக தீமை செஞ்சு அந்த வீட்டில் தன்னுடைய சொந்த அப்பாவுக்கு விரோதமாக தீமை செஞ்சு அப்பாவுடைய வாழ்க்கையும் பேரையும் எல்லாத்தையும் நாசம் பண்ணினா எந்த தீமை பெருசுங்க? நான் கேட்குறேன், இந்த சின்ன பிள்ளைகள் ஒருத்தருக்கு விரோதமாக செஞ்ச தீமை பெருசா அல்லது அந்த பிள்ளை அப்பாவுக்கு விரோதமாக செஞ்ச தீமை பெருசா? எது பெருசுன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க ஒருத்தருக்கு அவங்க தீமை செஞ்சுப்பாங்க. நிறையா நடக்கும் கம்பெனியில். பக்கத்து உட்கார ஆளுக்கு விரோதமாக என்னத்தையாவது பிளான் பண்ணி என்னத்தையாவது அவனுக்கு சதி பண்ணி அவனுக்கு கவுக்க பண்ணி இதெல்லாம் இது ஒரு லெவல். ஆனால் சிஇஓக்கு விரோதமாகவே தீமை செஞ்சால் அது வேற லெவல்லங்க. என்னங்க, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நமக்கு விரோதமாக தீமை செய்கிறது ஒரு லெவலுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் எல்லாத்தையும் கொடுத்த தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறது வேற லெவலுங்க. அது நமக்கு விரோதமாக மற்றவங்க என்ன செஞ்சாலும் இதுக்கு ஈடு இணைய வராது. இதையே அவர் மன்னிச்சிட்டார்னா, நமக்கு போய் அன்பு காட்டினார்னா, நம்ம பாவிகளா இருக்கையில் நமக்காக மறிச்சார்னா, உயிரே கொடுத்தார்னா, ரத்தம் சிந்தினார்னா, அப்ப நாம மற்றவர்களை மன்னிக்க கூடாதா? தீமை செய்யறவர்கள் கூட நன்மை செய்யக்கூடாதா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இயேசுனுடைய அன்பு நம்ம உள்ளத்தை தொடணும் பாருங்க. என்ன வழிங்க இதுக்கு? எப்படிங்க நம்ம இப்படிப்பட்ட அன்பை பெறுவது? திரும்ப சொல்றேன், இயேசுவை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இயேசுவை பார்த்துக்கிட்டு இருக்கணும்னா கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே இயேசுவை கற்பனை செய்யறது, தாடி, அந்த அங்கி, இயேசுவை பார்த்துக்கிட்டு இருந்தா என்னங்க? வேதத்தில் இயேசுவை பார்த்துக்கிட்டு இருக்கணும். பார்க்க பார்க்க ஆவியானவர் நம்மளை இயேசுவை போலவே மாற்றிக்கிட்டே வருவார். இது நம்மளே மாற்றிக்க முடியாது. இந்த விதத்தில் நான் சொல்லுகிறேன், நாம வார்த்தையின் மூலமா இயேசுவை பார்க்கறது நம்ம வேலை. அதை செய்யறப்போ ஆவியானவர் ஒரு அற்புதத்தையே செய்வார். உள்ளத்துல நம்ம சுவாபத்தையே இயேசுவை போல கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வருவார். இது வேதத்தினுடைய போதனை. 2 கொரிந்தியர் 3:18 வாசித்து முடிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காணுகிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். முக்கியமான வசனம் அது. எப்படி ஒரு கிறிஸ்தவன் மாறுகிறான்? என்ன, எப்படி மாறுறான்? மறுரூபப்படுகிறோம். எல்லாம் சொல்லுங்க, மறுரூபப்படுகிறோம். நாம நம்மளே மாத்திக்கிறது இல்ல, மறுரூபப்படுகிறோம்னா இன்னொருத்தர் நம்மளை மாத்துறார். யாரு? ஆவியானவர். அதான் சொல்றாரு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே. எந்த சாயலாக? இயேசுவின் சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல. அதை நீங்க கான்டெக்ஸ்ட வச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த அதிகாரத்தை ஃபுல்லா வாசித்தீங்கன்னா என்னத்தை பேசுறாருன்னா, கர்த்தருடைய மகிமை, இயேசுடைய மகிமையை வேதத்துல பார்க்கறத பற்றி பேசுறாரு. கான்டெக்ஸ்ட வாசித்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல, அதாவது வேதத்துல காணும்போது ஆவியாய் இருக்கிற கர்த்தரால், ஆவியானவர் இயேசுடைய சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம்.
அப்போ வழி என்னங்க? இயேசுவை பார்த்துக்கிட்டே இருங்க. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை பார்த்துக்கிட்டே இருங்க, வசனத்தில் பார்த்துக்கிட்டே இருங்க, ஆவியானவரை சார்ந்துருங்க. ஆவியானவரை என்னை இயேசுவை போல மாற்றும் அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. எந்த அளவுக்கு பார்க்கணுன்னா ரசிக்கிற அளவுக்கு பார்க்கணும். எந்த அளவுக்கு பார்க்கணும்? ரசிக்கிற அளவுக்கு பார்க்கணுங்க. நீங்கள் இயேசுனுடைய வழியை ரசிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தான் மாற்றம் வரும். யாரை ரசிக்கிறீங்க? உலகத்தில் இருக்கிறவங்கள ரசிக்கிறீங்களா, இயேசுவை ரசிக்கிறீங்களா? உலகத்தின் வழியை ரசிக்கிறீங்களா, இயேசுவின் வழியை ரசிக்கிறீங்களா? ஒரு ஆள் சொன்னார் பாருங்க, இயேசுனுடைய வழி வேலைக்கே ஆகாது. ஒரு ஏத்தியஸ்ட் அவர் சொல்றாரு, சத்துருக்களை சிநேகியுங்கள்னு சொல்றாருல இயேசு. அருவருப்பான காரியம். எப்படி சத்துருவை சிநேகிக்கிறது? இந்த கதையை நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தா இந்த பையன் போய் கட்டி பிடிச்சான்னு கதையை சொன்னான்ல, இந்த தன்னுடைய அண்ணனை கொலை செய்த ஆளை போய் கட்டி பிடிச்சான். அதை அவர்கிட்ட சொல்லியிருந்தா அவர் சொல்லியிருப்பாரு, அருவருப்பு. இயேசுனுடைய வழியை ரசிக்க தரலன்னா இயேசு மாதிரி ஆகவே முடியாது. இயேசுவை பார்த்துக்கிட்டே இருங்க, இயேசுவை ரசிக்கிற அளவுக்கு பாருங்க. நீங்க ரசிக்க தொடங்கிட்டீங்கன்னா இயேசுவை போல மாற தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வந்துடும். யாரை ரசிக்கிறீங்களோ அது போலவே நீங்க ஆயிடுவீங்க. ஒருவேளை மாற்றம் இன்னைக்கு பெருசா தெரியாம இருக்கலாம், ஆனா தொடர்ந்து இயேசுவை ரசிச்சுட்டே இருங்க, அவருடைய வழியை ரசிச்சுட்டே இருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க, அதை உணருங்க. எந்த அளவுக்கு நீங்க சத்துருக்களா இருக்கிறப்போ, நான் சத்துருக்கா இருக்கப்போ நம்மளை நேசிச்சார்னு பார்க்க பார்க்க, அதை ரசிக்க ரசிக்க நாமும் நேச்சுரலா அப்படி செய்ய நமக்கும் தோணும். ஃபோர்ஸ்டா கிடையாது, கட்டாயப்படுத்தி யாரும் நம்மளை செய்ய வைக்கிற மாதிரி கிடையாது. நேச்சுரலா ஆவியானவர் நம்மளை இயேசுவை போல நமக்கு ஒரு சுவாபத்தை கொடுத்து அந்த சுவாபத்திலிருந்து அன்பிலிருந்து அன்பு காட்ட வைப்பார். அப்படி காட்டணும்னா எந்த அளவுக்கு நம்மனால 4 பேர் மாற முடியும்னு யோசித்து பாருங்க. எந்த அளவுக்கு நாமும் இயேசுவை போல மாறிட்டே போலான்னு யோசித்து பாருங்க. எந்த அளவுக்கு நம்ம சமுதாயம், நம்ம உலகமே நம்மனால மாற்றப்படும் யோசித்து பாருங்க. எந்த அளவுக்கு இயேசு நம் மூலமாய் மகிமைப்படுவார் என்பதை யோசித்து பாருங்கள். எல்லோரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். ஒரு சிம்பிளா இன்னைக்கு ஜெபிக்கணும்னா இப்படி ஜெபிங்க. ஆண்டவரே, ஆவியானவரே, இயேசுவை போல என்னை மாற்றும், இயேசுவை போல என்னை மாற்றும், ஆழமா குணத்துல சுவாபத்துல என்னை மாற்றும். அவர் தான் செய்யணும் பாருங்க. சில காரியங்கள் நாம செய்ய முடியாது. நான் என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன், இயேசுவை போல அன்பு கூறுற அப்படிப்பட்ட குணம் எனக்கு வரணும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, அதை விரும்பினீங்கன்னா, தொடர்ந்து வசனத்தின் மூலமா இயேசுவை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களை மாற்றுவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாருக்காகவும் நாங்கள் இதை ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை போல எங்களை மாற்றும். மற்றவர்கள் எங்களுக்கு தீமை செய்கிறப்போ கூட இயேசுவை போல அதை ரியாக்ட் பண்ண அப்படிப்பட்ட குணத்தை, சுவாபத்தை, ஒரு திங்கிங்கை எங்களுக்கு தாரும். அந்த திசையில் எங்களை நடத்தும் ஆண்டவரே. உலகத்தை விட வித்தியாசமா இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். மனுஷனால் இது கூடாத காரியம், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். இயேசுவை போல எங்களை மாற்ற வல்லவர். அந்த சின்ன பையனை மாற்றினவர், எங்களையும் நீர் மாற்ற வல்லவர். எங்களுக்கு விரோதமாய் தீமை செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஜெபிக்க சொன்னீர், அவர்களுக்காக. ஆகவே ஜெபிக்கிறோம். எங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் தப்பான காரியங்களை பேசுறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்துறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நீர் மாற்றும் ஆண்டவரே. அவர்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்தும் ஆண்டவரே. அவருடைய மனக்கண்களை திறந்து சத்தியத்தை காண செய்யும் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையை அவங்களே அழிச்சிக்காதபடி அவர்களை காப்பாற்றும் ஆண்டவரே. உம்மை, உம்முடைய சுவிசேஷத்தை, உம்முடைய நாமத்தை எதிர்க்காம உம்முடைய ரட்சிப்பை பெறத்துக்கு அவர்களை நடத்த ஆண்டவரே. அவர்களை மாற்றும் ஆண்டவரே. அவர்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பங்கள் நல்லா இருக்கட்டும். அவர்கள் மாறி போய் அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். யார் யாருக்கு தீமை நடந்திருக்குதோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு தீமை நடந்திருக்கலாம். தேவனே, உமக்கு யார் தெரியும். அவர்களை நீர் பலப்படுத்துவீராக. இந்த நேரத்தில் கூட தீமை நடந்து கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு பலர் அவளுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். அவளுக்காக ஜெபிக்கிறோம். அவளை பலப்படுத்தும் ஆண்டவரே. விசுவாசத்தை எழும்ப செய்யும். அந்த தீமை நடக்கிற அந்த நேரத்தில் அவன் நம்ப செய்யும். சோர்வடையாம தொடர்ந்து நீர் நல்லவர், நீர் நன்மை செய்வீர், இந்த தீமை நன்மையாய் திருப்பி என்ற நம்பிக்கை தாரும் ஆண்டவர். இந்த தீமை நடக்கிற அந்த நேரத்தில் கூட தீமைக்கு நன்மையை செய்ய, தீமைக்கு பதிலாய் நன்மை செய்ய கிருபை செய்யும்.
தீமையை நன்மையினால வெல்ல செய்யும் ஆண்டவரே. உமக்காக சாட்சியா அவர்களை ஆக்கும் ஆண்டவரே. ஆசீர்வதியும், அவளை வழி நடத்தும். அவர்கள் பட்ட தீமைக்கெல்லாம் இரட்டிப்பான நன்மை உண்டாகட்டும். அது அவர்கள் கண்கள் கண்டு அவர்கள் மகிழட்டும். இருந்து போகும்போது உடைய சமாதானத்தோடு போகட்டும். அனைவரையும் உடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு வாழ்றதுக்கான ஞானத்தை தாரும். மற்றவர்கள் தீமை செய்கிறது, மற்ற விதமான பிரச்சனை எல்லாத்தையும் கையாளுறதுக்கான ஞானத்தை, அன்பை, விசுவாசம் எல்லாத்தையும் நீர் எங்களுக்குள்ளாக டெவலப் பண்ணி எங்களை வளரச் செய்து இயேசுவை போல எல்லாத்தையும் கையாள மேற்கொள்ள செய்ய ஆண்டவரே. உடைய ஜனத்தை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கி உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்முடைய இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.